flowers annyeong. It's me, Fairy. நீங்கள் பார்த்துட்டு குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரியாத வரம் வேண்டுமோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. தென் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு பயோவில் கொடுத்துருக்கேன். தென் ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே பேசாமல் எபிசோட் 2க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஆக்சுவலாக இங்கே நம்ம எல்சாவோட கிராஜுவேஷன் டே தான். ஸோ அப்படியே அங்கே ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. என்னையோட காலேஜ் எல்லாமே ஃபினிஷ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஹாப்பினஸ், கொஞ்சம் சேட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த காலேஜே கலர்ஃபுல்லாக ப்ளஸ் ரொம்ப இமோஷ்னலாக அப்படி இப்படி இருக்குது. எல்லோரும் அவங்க பேரண்ட்ஸோட அப்படியே ஜாலியாக இருக்க. இப்படியே ஒரு பையன்கிட்ட காட்டினோன்னா, டி ஏன்டா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க, நாங்களாம் பக்கத்தில் தான் இருக்கோம் ஆனால் கண்டுக்கவே மாட்டுற, யாரையோ தேடிட்டு இருக்க, யார்? ஒன்றும் இல்லை, மூடிட்டு நிற்கிறியா? எதுக்காக இருந்தாலும் இப்படி பேசி பேசி வாய் அடிச்சிடறா. டீ யாரா தேடுறாவன்? டே அங்கே பாரு எல்சா அப்படின்ட்டு சொல்ல அவனா அப்படியே திரும்பி பார்க்குறான். ஓ இப்போ போகிறது காலிலேருந்து எதுக்கு சார் இப்படி இருக்காருன்னு. டேய் என்னடா இது? தா சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு, கடுப்பை தம்பாங்கடான்ட்டு. அப்போது சார் எல்சாவை தேடிட்டு இருக்காரா டே அப்படின்ட்டு அங்கே அந்த 2 பசங்களும் போயிடறேன். ஆக்சுவலாக அங்கே ஜீவன் தான் அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ இப்படியே இதை கட் பண்ணி அந்த பக்கம் காட்டினோன்னா, ஹே வாடி போகலாம், டைம் ஆகிடுச்சு. அம்மா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, ஸோ நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், நீங்கள் கிளம்புங்க. சரி பார்த்து போ. யார் கூட போகிறேன்? நானும் மயோவை போகிறேன். ஆமாம் நானும் போகிறேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா பாய். அப்படின்ட்டு அங்கே ஆக்சுவலாக கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தாங்க தான் அப்படியே போக எல்சாவும் மயுவும் தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. எல்சா என்னடி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இப்போது நிஜமாவே நீ கொரியாவுக்கு போகிறியா? ஏண்டி கத்துற? இல்லை கேட்டேன். இங்கே பாரு, உனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கிட்டே சொல்லாத. கொரியாவுக்கு தான் போகணும். ஆனால் உனக்கு கொரியாவில் பற்றி எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுவ? அதுவா பார்த்துக்கலாம். சரி ஷாப்பிங் போகலாமா? போகலாம் வா அப்படின்ட்டு இப்போ மயு தான் அப்படியே போக எழுதா தான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறா. என்னடி ஆச்சு? நீ இப்போது நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி அப்படின்ட்டு மயு போயிடுறா. ஸோ எழுதா தான் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஆக்சுவலாக அவளோட கண்ணும் எங்கேயோ தேடுது. ஸோ அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு வர்றா. வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கர்ச்சீஃப் வச்சு அந்த கை ஃபேஸ் எல்லாமே தொடச்சிட்ருக்க. ஸோ அப்போது ஒரு சவுண்டு, ஹீரோ சார் என்ன விஷயம் சொல்லுங்கள். அது என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமாக பேசலாமே. இல்லை, இந்த 3 வருஷமாக 2 பேரும் சண்டை போட்டே இருந்துட்டோம். அட்லீஸ்ட் போகும்போதாவது ஃப்ரெண்ட்ஸாக போகலாமே. ஓ நீங்கள் அப்படி வரீங்களா? எப்படியும் வரல, ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. சரி என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. ஹீரோ சாருக்கு என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா ஆகலாமே. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இப்போ எழுதாதான் அப்படியே கை கொடுக்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். பாய் அப்படின்ட்டு இப்போ அப்படியே எல்சா போக இந்த பக்கம் ஜீவன் தான் அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் எல்சாவுக்க ஒரு மாதிரி நம்முடி சிரிப்பு அப்படி சிரிச்சிட்டு போகிறா. இந்த பக்கம் ஜீவனும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி அப்படின்ட்டு எல்சா தான் காருக்குள்ளே உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுறதுக்காக இப்படியே திரும்புகிறா. இது என்னடி அப்படின்ட்டு இப்போது அவளோட முதுகில் ஆக்சுவலாக ஒரு ஸ்டிக்கி நோட்டு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் ஒட்டி வச்சுருப்பான் ஜீவனு. அதை அப்படியே மயவு எடுத்து கொடுக்க, எனக்கு தெரியும் அப்போ இவன் இந்த ஃப்ரெண்டாக பேசுகிறான், அதை பேசுனா இதை பேசுன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் இவன் இந்த வேலை தான் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை அப்படியே கசக்க தூக்கி போடுறா. எப்போடா நீ லூசரானே? நானா? அப்படின்ட்டு அங்கே ஜீவனோட ஃப்ரெண்டு அவனோட முதுகுலேருந்து ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து கொடுக்குறான். இவளை போகும்போது கூட திருந்த மாட்டான், சரியான திமிரு பிடிச்சவ அப்படின்ட்டு அவன் அந்த ஸ்டிக்கி நோட்டை எடுத்து அப்படியே கீழே தூக்கி போட்டு இப்போ அப்படியே அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க காரில் பார்த்து முறைக்க அவளா இதுதான் லாஸ்ட்டு,
இதுக்கப்புறமா உன் மூஞ்சியில் முழிக்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டிக்கிறேன்டா. அதுதான் நானும் சொல்கிறேன். இதுக்கப்புறமா இதோ இந்த முகரையில் முழிக்கூடாதுன்னு நானே வேண்டிக்கிறேன்டி. அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு அந்த பக்கம் அவளும் இந்த பக்கம் இவனும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ எப்படியே லைக் அந்த பக்கம் தான் காட்டுறான். அதாவது ஹாஸ்பிட்டலில் ஜெமன் தான் அப்படியே உட்காந்துட்டுருக்கான். இந்த பக்கம் ஜாங்குக்கா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. சரி இப்போ அவன் தான் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ண ஜெமன் தான் அப்படியே உட்காந்து அவ்வளோ மறைகிறான். ஏ ஜெமனா, என்னாச்சு எனக்கு? இந்தா இதை போடு. ஏ நேற்று அந்த சரகுல அதில் ஏதோ இதை போடுன்னு. சாங்க ஜெமன் தான் டேப்லெட் கொடுக்க ஜங்க் தான் அப்படியே போட்டுக்கிறான். ஜங்கு உனக்கு ஏதாவது வேணுமாடா? இல்லை மச்சான், உனக்கு தேவைப்படும், அதை முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தப்படி. என்னடா அது? உனக்கு ரொம்ப பிடிக்குமே மச்சான், உனக்கு பிடிச்ச பாட்டில் தான். வேணா சொல்லு, போய் சேஞ்ச் பண்ணிடலாம். அது இதெல்லாம் எனக்கு வேணும், உனக்கு வேணும், நீ வாழ்கிறதுக்கு இது வேணும், குடிச்சிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சாரிடா, கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆச்சா, அதான் குடித்தேன். மற்றபடி ஐயோ என்கிட்ட இருக்கிற காரணம் சொல்கிற, குடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா? இல்லை வேணாமே, உன் வாழ்க்கையில் தான் உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, குடி மச்சான், ஒரு பிரச்சனையும் இல்லை. கையெல்லாம் நடுங்குச்சு, அதான் குடித்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, சாரிடா. ஐயோ காரணமாடா? காரணமா? எனக்கு தேவையில்ல. காரணம் எதுக்கு வேணும்? உனக்கு லைஃப்பில் கஷ்டம் இருக்கே, குடி மச்சான், குடி. யார் எப்படி போனாலும் உனக்கு தேவையில்ல, உனக்கு உன் கஷ்டத்தை மறைக்கணும், அதுக்காக குடிச்சிட்ருக்க. இந்த 20 வருஷத்தில் என் பிள்ளைய கூட நான் அப்படி வளர்த்தது இல்லைடா. ஆனால் அவன் கூடவே இருந்து வேணாம் மச்சான், எதையும் சொல்கிறதுக்கு நான் விரும்பல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ சாகுறது உனக்கு வேணால் நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக எனக்கு. இங்கே பாரு, உன் வருத்தம் என்னன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என்னால் உன்னை திருந்துன்னு கூட சொல்ல முடியலடா. ஏன்னா தெரில, இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண நீ திருந்துவ தெரில. மச்சான், லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே கிடையாதுடா, அதை புரிஞ்சுக்கோடா. லைஃபோட ரியாலிட்டியை ஏற்றுக்கோடா. எனக்கு புரியுது உன் கஷ்டம் எவ்வளோ பெருசுன்னு, ஆனால் திரும்பி பாரா, 20 வருஷம்டா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு உட்காந்துருக்கடா. இது மட்டும் இல்லாமல் உடம்பு அதுவும் போச்சு மச்சான். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா, என்னாலையும் முடியலடா, வயசாயிடுச்சு. 20 வருஷம்னு ஈஸியாக சொல்கிற, ஆனால் இந்த 20 வருஷத்துலேருந்து என்னால் அடுத்த ஜென்மத்தில் கூட வெளியே வர முடியாதுடா. ஜெமினா, உனக்கு தெரியும்ல, என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியலடா. ஏற்றுக்கிட்டா தான் மூவ் ஆன் பண்ண முடியும். என்னால் முடியலடா. நான் குடிச்சாவாச்சும் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிதான் ஒவ்வொரு தடவையும் குடிப்பேன். ஆனால் குடிக்கும்போது தான் அதிகமாக வலிக்கும். எனக்கு தெரில, ஆனால் என்னால் முடியலடா, முடியல. எனக்கு புரியாமல் இல்லை மச்சான், எனக்கு புரியாமல் இல்லை. சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கேன். நீ எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நீ
டேய், நீ ஜங்குக்டா, நீ ஜங்குக். நீ போ மச்சான், ப்ளீஸ்ரா, எனக்காக கொஞ்சமா உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறா. இதுக்கு மேலே முடியாதுடா. இதே மாதிரி குடிச்சிட்டு வந்து நான் பாதிலே என்னை விட்டு செத்து தொலைஞ்சிருவடா. நான் என்னடா பண்ணுவேன்? மச்சான், இங்கே பாரு, என்ன பாரு, எனக்கு புரியுது உன் கஷ்டம், எனக்கு புரியாமல்ல. ஆனால் ட்ரை பண்ணலாம்ல. கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் மெடிசன். மச்சான், ட்ரை பண்ணா எல்லாம் முடியும்டா. எதடா முடியும்? ஒரே இடத்துல அமைதியா 5 நிமிஷம் உட்காந்தா அவனை என்னால் மறக்க முடியுமா? ஏதோ கொடுக்குறிய கலர் கலராக மாத்திர, அதை டெய்லியும் எடுத்துக்கிட்டா என்னால் அவனை வெறுக்க முடியுமா? என் உடம்பு மண்ணுக்குள்ளே போகிற வரையும் அவன் என் மனசுலேருந்து போக மாட்டான். எனக்கு புரியுது, எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்க. ஆனால் என்னால் அது எதையுமே திருப்பி பண்ண முடியாதுடா. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமன் தான் வேகமாக எழுந்திரிச்சு போயிடுறான். ஸோ இப்படியே இங்கே கட் பண்ணி லைக் அந்த பக்கம் தான் காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம எல்சா தான் அப்படியே பேக்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஆமாம்மா, அதோ அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறேன். இதோ இது. ஏம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா ஜாலியாக கிளம்பிட்டுருக்க. பிரச்சனை எல்லாம் எனக்கு தானே. அச்சோ என் செல்லம்மா, உனக்கு தான் தெரியும்ல, நான் தான் எவ்வளவோ சொல்லிட்டேன்ல. அப்புறமா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா எப்படிம்மா? போடி, உனக்கு என் மேலே பாசமே இல்லை. எனக்கு உன் மேலே பாசம் இல்லையா? அம்மா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? ஒன்று தான், ஒன்று மட்டும்தான். வேறு யார் என் லைஃப்பில் வந்தாலும் உன் பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, இன்க்ளூடிங் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். ஏய், என்னடி அதுக்குள்ளே அங்கே போகிற? சும்மாம்மா. சரி, பார்த்து சேஃபாக போகணும். அதுக்கப்புறமா புது ஊருக்குள்ளே எப்படிலாம் நடந்துக்கணுமோ அப்படிலாம் நடந்துக்கணும். சரி, யாருக்கிட்டையும் முக்கியமாக வம்பு வளர்க்கக்கூடாது. இதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாமே. ஏய், எனக்கு தெரியும். வாயாடி வாயாடி வாயாடி. இங்கே பாரு, கொஞ்சமாவது அமைதியாக நடந்துக்கோ. சரிம்மா, நான் உன் பிள்ளையாச்சு, எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அடிங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. பார்த்து பத்திரமா போ. நான் வேணா அப்படி வரைக்கும் வரவா? ஐயோ இல்லைம்மா, அது டிடி கூட போகிறேன். ஏண்டி, நான் எப்படி வரக்கூடாதான்னு? அது இல்லை, டிடி தான் சொன்னாங்க. உனக்கு முக்கியமான ஆஃபீஸில் எதுவும் மீட்டிங் இருக்குற? மறந்துட்டேன். சரி, எங்கே அவர்? என்னங்க என்னங்க? இதை வந்துட்டேன். என்னம்மா, ரெடியா? போகலாமா? போகலாம் டிடி. தான், நீ ஆஃபீஸ் கிளம்பு, நான் போய் விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்க. பிரின்சஸ், இங்கே வா. ஐ லவ் யூம்மா. லவ் யூ டூ. பார்த்து பத்திரமா இருக்கணும். அம்மா, நிறைய தடவை சொல்லிட்டேம்மா, நான் ஒன்றும் குழந்தை இல்லை, எனக்கு ஏஜ் 20 ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு என்னமோ நீ இன்னும் குழந்த மாதிரி தாண்டி தெரியுற. சரி சரி, நான் கிளம்புறேன். பார்த்துப்போ. சரிம்மா அப்படின்ட்டு நம்ம எல்சா தான் லைக் அப்படியே போக இந்த பக்கம் அண்ணா கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ போகிற எல்சாவே தாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். கண்ணோரமாக கண்ணீர் எல்லாமே வருது. முதல் தடவையாக பிரின்சஸை பிரிஞ்சே இருக்க போகிறான். ஸோ இப்படியே லைக் காரில் போயிட்டுருக்காங்க அவங்க 2 பேரும். பயந்துட்டு தெரியுமா? ஏன், என்னாச்சு? அம்மா திடீர்னு ஏர்போர்ட் வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், நான் மட்டும் கொரியா போகிற ஃப்ளைட்டில் ஏறின்னு தெரிஞ்சிச்சு. உன்னோட சேர்த்து என்னையும் கொண்டுருவாங்க உன் அம்மா.
ஆ, இருந்தாலும் என் அம்மாவுக்கு நீங்கள் ரொம்ப தான் பயப்படுறீங்க. இருக்கணும்ல. சரி, பார்த்து சேஃபாக போ. அப்புறமா நான் சொன்னேன்ல, அந்த பையன் அவனை வந்து பிக் பண்ணிப்பான். அவன் அங்கே எல்லாமே உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட பையன்தான். மேபி அவனுக்கு உன்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏ, ஃப்ரெண்டாக சொன்னான். அங்கே போனோன்னே அவனை ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கோ. தென் ஏதாவது ஒன்றா உடனே அப்பா கால் பண்ணும். சரியா? ஓகே டிடி. அப்புறமா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களை நம்ம தான் விட்டு போகிறேன். நான் நல்லா பார்த்துக்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகல நீங்கள்? எங்கே முடிச்சுட்டு அங்கே தான் போகணும். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க, பை. அப்படின்ட்டு எல்சா தான் லைக் அப்படியே இறங்கி போயிட. இந்த பக்கம் ஹானும் அப்படியே போயிடுறாரு. ஸோ இப்போது லைக் எல்சா ஒரு வழியாக போயிட்டு லைக் ஃப்ளைட்டில் தான் அப்படியே உட்காந்துடுறா. ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணுறா. காட், ஃபைனலி 20 வருஷமா நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ அவளோட பேக்லேருந்து லைக் ஒரு பிக்சர் எடுக்கிறா. அந்த பிக்சரை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா இதிலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிக்சர் தான் எடுத்து அப்படியே பார்க்குறா. உன் பேர், நீ எங்கே இருக்க, இப்போ என்ன பண்ணுற, யார் கூட இருக்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் என் அம்மாவை கஷ்டப்படுத்தின நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சே ஆவ அப்படின்ட்டு அங்கே எல்சா தான் லைக் அவளோட பேக்கில் அந்த பிக்சரை வைக்கிறா. ஸோ இப்படியே இதை கட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு சர்ச்சில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஒரு பர்சன் தான் வீல் சேரில் கையில் ஒரு கேண்டிலோடு அப்படியே உட்காந்து லைக் கண்ணை மூடி அவ்வளோ உருகி வேண்டிகிட்ருக்காங்க. சார், நீங்கள் சர்ச்சுக்கு வந்து 3 days ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் வீட்டுக்கு போகலை, பச்சை தண்ணி கூட குடிக்கலை. எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம், பட் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும்ல. தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. ஃபாதர், என்னோடய ஹெல்த்தா, அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. எனக்கு என் பையன் நல்லா இருக்கணும். உங்களுக்கே தெரியும்ல, 20 வருஷமாக அவனை என்னால் இப்படிலாம் பார்க்கவே முடியல. என் பையனை நான் இப்படி வளர்க்கவும் இல்லை. எனக்கு தெரியல இதுக்கப்புறமா அவன் மாறுவானா, அவன் வாழ்க்கையில் கொஞ்சமாவது சந்தோஷம் கிடைக்குமான்னு. ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் டெய்லியும் ஏதோ இவர் முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கேன். நம்பிக்கை இருக்குது என் பையன் வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷம் கிடைக்கும்னு. அவன் என்கிட்ட பேசியே 20 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். அவன் என்னை விட்டு போனதுக்கப்புறமா என் பையன் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இப்போ வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். இருப்பான், அவன் நல்ல மனசுக்கு இருக்கணும். நானும் ஜாங்குக்க சின்ன பையன்லேருந்து பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அவனோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும்ல. புரியுது ஃபாதர், ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே ஃபாதர் சொல்ல, ஆக்சுவலாக அது ஜங்கு கூட அப்பா தான். ஸோ அப்படியே கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் வந்து அவர் அப்படியே லைக் வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறோம். ஸோ அங்கே இவங்கி தான் அப்படியே பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்கான் ஜங்குக்கா இவங்க ஃபேஸ் பண்ணாமல் சடை திரும்பிட்டுருக்கான். ஜெமன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வரியா? இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமன் தான் அப்படியே வெளியே போக, என்னாச்சு இவங்கி, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா என்ன? மறுபடியும் பிரச்சனை மட்டும் சொல்லிடாத தயவு செஞ்சு, என்னால் தாங்க முடியாது. இங்கே பாரு, அப்போ நான் எதுவும் சொல்லாமல் இருக்கணும்னா அவன் திருந்தணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. சரி, புரியுது. இங்கே பாரு, அவன் குடித்ததில் எவனோ ஏதோ கலந்துருக்கான். என்ன? ஆமாம், பாய்சன் அவன் பிளட்டில் இருந்துச்சு. கொஞ்சமாக எடுத்துட்டோம், பட் இருந்தாலும் எங்களால் ஃபுல்லாக எடுக்க முடியல. உனக்கே தெரியும், ரொம்ப ஹை ப்ரெஷர் அவன் பாடிக்கு நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி வீக்காக இருக்குது. என்ன பண்ண, நீ அங்கே போகாத. இங்கே பாரு, ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு. அவனை ட்ரிங்க் பண்ணுறத ஃபுல்லாக இல்லாட்டியும் கொஞ்சமாவது ஸ்டாப் பண்ண வை. நானும் என்னென்னமோ பண்ணிட்டேனே,
அந்த நாய் ஸ்டாப் பண்ண மாதிரி தரலையே. இப்போ கூட அவ்வளோ பேசிட்டேன். உனக்கு புரியுதா? அவனால் எதையுமே மறக்க முடியலடா. நான் அவன்கிட்ட எவ்வளோ பேசணுன்னு போனாலும் மறுபடியும் அவன் அதே இடத்துல தான் வந்து நிற்கிறான். என்னால் அதுக்கு மேலே பேச முடியல. இந்த 20 வருஷமா நான் தான் தோற்று போகிறேன் அவன்கிட்ட. அதுதான் உண்மை. இந்த 20 வருஷமா ட்ரை பண்ணி 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 நாம் தான் தோற்று போகிறோம். அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான். ஆனால் ஒன்று சொல்லணுன்னா, இதுக்கப்புறமும் நம்ம ட்ரை பண்ணாலும் தோற்று தான் போவோம். ஏன்னா அவன் திருந்தவே மாட்டான். யாராவது எங்கே இருந்தாவது திடீர்னு புதுசாக முளைச்சி வந்து அவனை திருத்தினாதான் உண்டு. அப்படி யார் இதுக்கப்புறம் வர போகிறா? சார், நான் கம்பார்ட்மெண்ட் ஏலேருந்து பேசிகிட்ருக்கேன். இங்கே ஒரு பொண்ணு தேவையில்லாமல் பப்ளிக்கில் உட்காந்து நியூஸன்ஸ் பண்ணிகிட்ருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட் ஏக்கு வர முடியுமா? இந்தம்மா, யார் நீ? ஃப்ளைட்லேருந்து லேண்ட் ஆன உடனே வீட்டுக்கு கிளம்பாமல் இங்கே எதுக்கு உட்காந்து நியூஸன்ஸ் பண்ணிகிட்ருக்க? கிளம்பத்தில் இங்கே உட்காந்து தேவையில்லாமல் நியூஸன்ஸ் கிரியேட் பண்ணால் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க. கிளம்பு. ஃபஸ்ட்டு எந்த ஊர்? எல்லாமே எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே ஏர்போர்ட்டில் தான் கொஞ்சம் போலீஸ் கார்டு வந்துட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு ட்ராலியில் அப்படியே நடு சென்டரில் உட்காந்துட்ருக்கா. அவளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். உனக்கு காது கேட்குமா கேட்காதா? இங்கே பாரு, இங்கெல்லாம் அந்த மாதிரி உட்காரக்கூடாது. உட்காந்த ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோம். எந்திரிக்கிறியா? என்ன சார், எப்போவுமே எல்லா ஸ்டோரியிலையுமே லேட்டாக தான் வருவீங்களா என்ன? எமர்ஜென்சி அலாம்னா ப்ரெஸ் பண்ணி இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, யாருமே கண்டுக்கல. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்துட்டு இவ்வளோ பேசிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை? மா, சொல்லிகிட்ருக்கேல்ல, யார்கிட்ட பேசிகிட்ருக்கேன்னு தெரியுதா? ஒரு போலீஸ்கார் பேசிகிட்ருக்க. தயவு செஞ்சு கிளம்பு, இல்லை தேவையில்லாமல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதை மட்டும் கேட்டிங்கன்னா சொல்லிட்டு நானுமே கிளம்பிடுவேன். பிகாஸ் எனக்குமே நிறைய வேலை இருக்குது. இங்கே பாருமா, பொம்பளை பிள்ளையா கொஞ்சமாவது ஒடுக்கமாறு. என்ன இதெல்லாம்? போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, பேசுகிற பேச்சு எதுவுமே சரியில்லை. யார் நீ? ஃபஸ்ட்டு வா, உன்னை ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். ஆமாம்ல, ஒரு பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சரியில்லை, பேசுகிற பேச்சு சரியில்லைன்னா அந்த பொண்ணு தப்பான பொண்ணு. பா, உங்களோட இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே நான் ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏய் வா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த ட்ராலிக்கு பின்னாடி இருக்க ஒருத்தனை லைக் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவனை பிடிச்சி ஹேரை பிடிச்சி இழுத்து லைக் முன்னாடி போட அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. இவனோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவனோட ஏஜ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 28 இருக்கும். தென் ஹைட் ஒரு 6 ஃபீட்டு. கலரு அவ்வளோலாம் கிடையாது. ஆக்சுவலாக சாருக்கு நான் ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து என் மேலே மட்டும் கிடையாது, அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு. ஏன்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. யா, டெஃபினெட்லி அந்த பொண்ணுங்களோட ஃபால்ட்டு தான். அதனால் சார் அந்த பொண்ணுங்கக்கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்டாரு. என்னதான் இதை இந்த நல்ல விஷயம் நடக்கும்போது தடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனசு சொன்னாலும் இன்னொரு மனசை கேட்கலையே. அதனால் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். தென் டே தம்பி, உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல நான் நல்லா வச்சுட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் உனக்கு குழந்தை இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியாது. என்ன கேட்டால் உனக்கு குழந்தையே வேண்டாம். பிகாஸ் உன்னோட வாரிசாக ஒருத்தன் வந்தால் அவன் உன்னை விட கேவலமாக தான் இருப்பான். தென் சார், அப்புறமா இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் அந்த பொண்ணுங்க தானே அரைகுறையாக அரெஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ரொம்ப உறுத்துச்சுன்னா அரெஸ்ட் மீ ஆல்சோ. பிகாஸ் நானுமே இங்கே அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு தானே உட்காந்துட்ருக்கேன். அப்படின்ட்டு ஆக்சுவலாக அங்கே எல்சா தான் அப்படியே அவளோட கையை நீட்ட அங்கே இருக்க எல்லாரும் பேனு பார்த்துட்ருக்காங்க. சார் என்னாச்சு அப்படி பார்க்குறீங்க? சாரிம்மா, எங்களோட தப்பு தான், நாங்கள் பார்த்துக்குறோம், டேக் தட். ஓகே சார் அப்படின்ட்டு அவங்க அந்த பையனை கூட்டிகிட்டு போக லைக் எல்சா தான் அங்கே கையில் அவளோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அந்த கூலர் எடுத்து அப்படியே கண்ணாடி லைக் கண்ணில் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வரா. வந்துட்டு அந்த பர்சனோட லைக் நேம் பேட்ச் இருக்கும்ல அதை பார்க்குறா. மிஸ்டர் ஹான் ஜே ஹியூன். நிறைய படிச்சிருக்கீங்க, பட் மண்டேல அறிவில்லைன்னு நினைக்கிறேன். சார், டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் அ கவர். பாய்.
ஹலோ டிடி, எங்கே ஏதோ பையன் பிக் பண்ண வருவான்னு சொன்னீங்க, எங்கேயுமே காணும். ஆக்சுவலாக டைம் ரொம்ப ஆயிடுச்சு. வரலையா? இல்லையே, வரேன்னு சொல்லியிருந்தானே. நல்லா பாரு, அங்கே தான் இருப்பான். கமான் டிடி, இங்கே இல்லை. ஓகே வெயிட் பண்ண, நான் கூப்பிட்டு சொல்கிறேன். ஏய் எல்சா, அந்த பையன் அங்கே தான் இருக்கான், நல்லா தேடி பாரு. ஹவு கமான் டிடி, இங்கே இல்லைன்னு சொல்கிறல. எல்சா பிரின்சஸ்ங்கிற நேம் வச்சு இங்கே யாருமே நிற்கலையே. அந்த பையன் பேர் மின்ஹோ. எப்படியாவது கண்டுபிடி, இல்லைனா அந்த பையனோட நம்பர் உனக்கு ஷேர் பண்ணுறேன். டிடி 1 minute, என்ன நேம் சொன்னீங்க? மின்ஹோ. கிரேசி. ஓகே டிடி, I'll catch him. நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிட்றேன். பாய். ஓகே ஓகே, சேஃபாரு. யா ஹாய். ஹாய் மின்ஹோ. யா மின்ஹோ, நீங்கள்? ஆமாம் எல்சா, எல்சா பிரின்சஸ். ஓ நீங்கள் தானா? என்ன? இல்லை, அங்கிள் சொன்னார், ஆனால் இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல. எப்படி மீன்ஸ் எப்படி? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை, எல்லாருமே யாரையாவது பிக் பண்ண வந்தா அவங்களோட நேம் வச்சு தானே நிற்பாங்க. இது என்ன நேம் போர்டில் மின்ஹோ? ஜஸ்ட் ஒரு க்ரேசி திங். ஆக்சுவலாக எனக்கு க்ரேசி திங் பண்ண ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஹாய் எல்சா. மின்ஹோ அப்படின்ட்டு அங்கே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி இப்போது 2 பேரும் லைக் போயிட்டுருக்காங்க. ஓகே எல்சா, ஆக்சுவலாக நீ அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ உனக்காக ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன். நீ ஹோட்டலில் போயிட்டு ரெஸ்ட் எடு. நம்ம நாளிலேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும்ல. அவ்வளோ தூரம் ப்ளைனே ஒரு 10 hours இருக்கும். கமான், ஐம் நாட் டயர்ட். ஓகே தென் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நீ எனக்கு பண்ணித்தரணும். என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ட்டு அந்த டாக்ஸி தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதை கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் காட்டணுன்னா, ஜங்கு இப்போ நீ ஓகே தான், அதனால் கொஞ்சமாவது இதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ, சரியா? ஓகே. டே ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காத. ட்ரை பண்ணுறேன் ஜிமன். ஹோயடா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அங்கே ஜங்குக் தான் அப்படியே லைக் டிஸ்சார்ஜ் ஆகிறான். ஸோ இப்போது வீட்டில் பார்த்தோன்னா அங்கே நம்ம ஷியாமும் சோஃபியும் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்க. ஜங்குக் வந்த உடனே சோஃபி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அப்பா உங்களுக்கு ஓகேவாப்பா? நான் ஹாஸ்பிட்டல் வரலான்னு நினச்சேன், ஆனால் அம்மா தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்பா உங்களுக்கு ஓகேவா? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? சோஃபி, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஆமாம் ஓகே. நீ ஏன் இப்போது எவ்வளோ ஃபீல் பண்ணுற? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. நிச்சயமாவாப்பா? எதுக்குப்பா இப்போலாம் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க? நீங்கள் என் கூடவே இருங்கப்பா, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், சரியா? ஓகேப்பா. ஷியாம், இவளை கூட்டிகிட்டு போ. நீங்கள் ஓகேவா? நான் ஓகே தான். சாப்பிட்றத எடுத்துகிட்டு வா? இல்லை வேண்டாம், I'll take care அப்படின்ட்டு அங்கே ஜங்குக் தான் அப்படியே போக இந்த பக்கம் ஷியாமும் சோஃபியும் அப்படியே நின்றுக்கிறாங்க. ஸோ மேலே போன ஜங்குக்கா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக அவன் அந்த கோட்டு டை எல்லாத்தையுமே பார்க்குறான். அவனுக்கு அப்படியே எரிச்சலாகுது, பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அந்த பெட்டில் போயிட்டு அப்படியே படுக்கிறான். படுத்துட்டு லைக் அவனோட டையை அப்படியே வேகமாக ஃபோர்ஸாக கலட்டி அப்படியே கீழே போட்டுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நார்மலாக ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் படுத்துக்கிறான். ஸோ இப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கா, அவனை அப்படியே தூங்கிடுறான். ஸோ அந்த பக்கம் அப்படியே லைக் எல்சாவும் மின்ஹோவும் போயிட்டு இருந்த அந்த கார் தான் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு பிளேஸில் ஷுவராக தெரியாது, பட் மேபி நீ கேட்ட திங்ஸு எனக்கு கிடைக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே எதுவுமே சக்ஸஸ் ஆகாது, எல்லாத்தையுமே நம்ம தான் சக்ஸஸ் ஆக்கணும். ஸோ யா லெட்ஸ் ட்ரை அப்படின்ட்டு அங்கே எல்சாவும் மின்ஹோவும் அந்த கார்லேருந்து லைக் கீழே வராங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, சம்திங் ஒரு ஷாப்பு. ஸோ அதுக்குள்ளே போனால், ஹாய் அங்கிள். யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? ஆக்சுவலாக என்னோட நேம் எல்சா. எனக்கு ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறேனே,
எனக்கு இந்த ஆபரணம் எல்லாமே நல்லா தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சொல்கிறேன். ஓகே, இதை பாருங்களேன் அப்படின்ட்டு அவள் மொபைலில் தான் ஒரு பிக்சர் எடுத்து காட்ட அந்த பர்சனும் கண்ணில் கண்ணாடி எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. என்னம்மா இது? ஆக்சுவலாக ஒரு 20 years பேக்கு இந்த மாதிரி ஒரு செயினை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இது ரெடிமேடாக கிடைக்கிறதா இல்லை கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறதா? 2000 நான் இந்த தொழில் பார்த்துட்ருக்கேம்மா. ஆனால் இப்போ வரைக்கும் இப்படி ஒரு மாடல் செயினை நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடினா கண்டிப்பாக ரெடியாக செஞ்சு கொடுக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக கஸ்டமைஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே ஆக்சுவலாக கொரியாவில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் செயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபேமஸான பிளேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி நிறைய இருக்குமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க செயினை வச்சு என்ன தேடி வந்திருக்க? நடக்காத விஷயத்தை தான் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கேன். நடக்கும்னு நினைக்கிறேன், நடத்தியும் காட்டுவேன். தென் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிம்மா, ஆனால் இந்த செயின் ரொம்பவே நல்லா இருக்குல்ல? ஓகே, தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ட்டு அங்கே எல்சா தான் அதை அப்படியே வாங்கிட்டு வெளியே வரா. ஏய் எல்சா, இது உனக்கே நல்லா இருக்கா? நானே நினச்சேன் ஒன்று அறிவான பொண்ணுன்னு. ஆனால் இந்த செயினை வச்சு எப்படி அப்பாவை நீ கண்டுபிடிப்ப? மின்ஹோ, நான் தான் சொன்னேன்ல, எந்த விஷயத்துக்குமே ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், கண்டிப்பாக அதோட முடிவு நமக்கு தெரியும். எனக்கு இப்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, எங்கேருந்து வேணாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அட் தி எண்ட் கண்டிப்பாக நான் நினச்சது நடக்கும். யா வா, வேறு கடைக்கு போகலாமா? ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் ஆக்சுவலாக எல்சாவும் மின்ஹாவும் அப்படியே கிளம்பி ஒரு ஷாப்பாக போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இதை கட் பண்ணி அந்த பக்கம் தூங்கினேன் ஜங்குக் தான் அப்படியே பெட்லேருந்து வேக்க பார்க்குறான். ஆயிட்டு இப்போ அப்படியே மெதுவாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா பாத் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே டவல் எடுத்து ஹேரை ஒரு மாதிரி ஹேரை ஒரு மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே வெளியே வரான். அந்த மிரருக்கு முன்னாடி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே அவன் பாட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ஹேண்டு அவனோட நெக்குக்கு தான் போகுது. ஸோ நெக்கில் கை வைக்கிறான். பட் அங்கே ஏதோ சம்திங் சர்ச் பண்ணுறான். இப்போ அப்படியே மிரர் ஒரு மாதிரி நல்லா பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ அப்படியே அவன் நெக்கில் பார்த்தா சம்திங் மிஸ்ஸிங். எங்கே போச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே பாத்ரூம் ஃபுல்லாக போயிட்டு தேடுறான். பட் அவனுக்கு கிடைக்கல. இப்போ அப்படியே அந்த பிளாங்கெட்டு பில்லோ எல்லாத்தையுமே தூக்கி போடுறான். அந்த பெட்டில் வச்சுருக்க கவரு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து போட்டு அங்கே ஃபுல்லாக தேடுறான். பட் அவனுக்கு அங்கே கிடைக்கல. காட், எங்கே அப்படின்ட்டு இப்போ அப்படியே வேகமாக ஆக்சுவலி டவல் தான் கட்டியிருப்பான், அதோட கீழே வர்றான். வந்துட்டு ஹாலில், ஏய் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் இப்போ இங்கே வரணும் இங்கே அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாமே அப்படியே நிற்கிறாங்க. அவன் யாரையுமே பார்க்கல. என்னோட ரூமுக்கு யார் வந்தது சார்? என்னோட ரூமுக்கு யார் வந்ததுன்னு கேட்டேன். அப்பா என்னாச்சு, எது கத்துறீங்க? சோஃபி உள்ள போ. என் ரூமுக்கு யார் வந்தது? சார் நான் தான் சார். ஏய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ரூமுக்கு என்ன கேட்காம யாரும் வரக்கூடாதுன்னு. எவ்வளோ திமிரு உனக்கு? சார் சாரி சார், அவங்க இங்கே புதுசு. சாரி சார், தெரியாமல் வந்துட்டாங்க. தெரியாமையா? ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்ட்டு அப்படியே டீபாயில் ஏதோ சர்ச் பண்ணுறான். இப்போ அப்படியே வேகமாக அவன் ரூமுக்கு போயிட்டு ஒரு கன் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வர அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அல்ல சார் சாரி சார் விட்டுருங்க சார். எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்ட்டு அப்படியே கன்னை லோட் பண்ணான். இந்த பக்கம் சோஃபியா சம்திங் யார்ட்டையோ காலையில் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வேகமாக ஒரு பர்சன் தான் அந்த கன்னை வாங்குறாங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏய் ஜெமனா, கண்ணை கொடுத்துரு. என்ன ஆச்சுன்னு சொல்லு மச்சான். ஒன்றும் இல்லை. ஏய் என்ன ஆச்சா? டேய் என் ரூமுக்கு யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா?
உன்கிட்டே சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் சொல்லியிருக்கேன். என்னாச்சுன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. ஏய் ஜிமனா, என் செயின் எங்கடா போச்சு? என் செயினை காணும். என்ன செயினை காணுமா? என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய் யார் எடுத்தா? மச்சான் நான் கேட்குறேன் லாஸ்ட் டைம் ரூமுக்கு போனது யாரு? சார் நான் தான் சார். எடுத்தீங்களா? இல்லை சார், நாங்கள் அவர் கழட்டி போட்டிருந்த துணியை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். மற்றபடி நான் எதையும் எடுக்கல சார். என்ன ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எங்கே போட்டேன்? சார் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டேன் சார். என்ன டேடி இருறா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமனும் பின்னாடியே ஓடுறான். ஆக்சுவலாக ஜேகே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கான். போயிட்டு பார்த்தா அந்த வாஷிங் மிஷின் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அங்கே அந்த கிளாஸில் அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சு உடைக்கிறான். டிடி இருறா ஆஃப் பண்ண முதல்ல அப்படின்ட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணேன். அங்கே ஜிமன் ஆஃப் பண்ணுறதுக்கும் இவன் அந்த கிளாஸை உடைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அந்த கையை உள்ள விட அந்த சுற்றிட்டு இருக்கும்ல அது அப்படியே கையில் பட்டுருது. டி கைக்கிடுறா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் ஜங்குக்கா கையை வெளியே விடவே இல்லை. இப்போ அப்படியே உள்ளே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே போட்டுட்ருக்கான். எங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்த்தா அவனோட ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டோட லைக் ஹூக்கில் அப்படியே அந்த செயினோட ஹூக் பட்டு அப்படியே இருக்குது. அதை அப்படியே எடுக்கிறான். ஓ காடு. ஏய் எல்லாம் கிளம்புங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே கிளம்ப. இந்த பக்கம் ஜங்குக்கு ஆக்சுவலாக அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறான். டே அதுக்கு ஒன்றும் ஆகலை, அழாத, ஒன்றும் இல்லை சரியா? டேய் அச்சா, ஏதாவது இருந்தா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒன்றும் ஆகலை இல்லை அந்த சீனுக்கு ஒன்றும் ஆகலை, ஒன்றும் இல்லை இங்கே வா அப்படின்ட்டு அப்படியே ஜிமன் தான் இந்த மாதிரி ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். இல்லைடா டேய் இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணி ரூம்களை கூட்டிகிட்டு போய் விட அங்கே ஜங்குக்கு தான் அந்த செயினை அப்படியே போட்டுக்கிட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி அவன் செஸ்ட்டில் அவ்வளோ இறுக்கி டைட்டாக வச்சுக்கிறான். இன்னைக்கு கொரியாவில் இருக்க பாதி ஷாப்புக்கு மேலே விசாரிச்சாச்சு. இதுக்கப்புறம் விசாரிக்கணும்னா இருட்டாயிரும். இப்போ தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பலாமா? எனக்கு தெரியுது நீ டயர்டாக இல்லை, பட் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. அவ்வளோதானவும் எனர்ஜி. ஓகே எனக்கு டயர்டாக இல்லை, உனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால வேணா போகலாம். சரி வா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அங்கே மின்ஹோவும் நம்ம எல்ஸாவும் அப்படியே கிளம்புறாங்க. ஒரு ஹோட்டல் முன்னாடி தான் அந்த கார் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஓகே ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் கொஞ்சம் சேஃப் தான். ஸோ அதனால் நீ எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம். பாஸ் பயமா எனக்கா? ஓகே சரி, ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட இருந்து எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்காக. எல்லாமே அங்கிளுக்காக மட்டும். ஆக்சுவலாக என் அப்பாவுக்கு அங்கிள்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. வை? அது எனக்கு இந்த படிப்பு பிடிக்காது, அதனால என் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. ஹேய் ஹைஃபை, எனக்கும் இந்த படிக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அப்படியா? ஆமாம், ஆனால் என் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஓ சரி தென் உன் அம்மா? எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். கம்மான், அதான் அப்பா இருக்காருல்ல. இந்த உலகத்தில் அப்பாவும் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் விட்டு சொல்லு. யா சரி, குட் நைட். ஓகே குட் நைட். தென் ஃப்ரெண்ட்ஸ்? யா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அங்கே மின்ஹோ தான் அப்படியே கிளம்ப செக்இன் பண்ணோம் அப்படின்ட்டு லைக் அங்கே எல்சா தான் அப்படியே போயிட்டு ஹோட்டல் ரூமில் ஒரு வழியாக செட்டில் ஆகி அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்டு லைக் அவளோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. பட் அந்த ஐஸு அடுத்த செகண்டே ஓப்பன் ஆகி சைடாக திரும்பி அவளோட மொபைலில் இருக்க அந்த பிக்சர் தான் பார்க்குது. ஸோ
இப்படியே தான் கட் பண்ணி லைக் ஜாங்கு கூட வீட்டில் தான் காட்டுறோம். ஆக்சுவலாக கீழே சோஃபாவில் தான் நம்ம ஜிமின் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் சோஃபியை பார்த்தா அவளும் தூங்கிடுறா. ஷாமா அவன் கிச்சனில் நின்று அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்டே இருக்கான். ஜிமன் ஜிமன் ஆ என்னாச்சு ஷாம்? இல்லை வீட்டுக்கு போகலாம்ல, என்னாச்சு? ஓ இல்லை இல்லை இன்னைக்கு இங்கே தான் நினைக்கிறேன். நான் இருக்கேன், நீ வேலையை முடிச்சு போய் பாடு. இல்லை ஆல்ரெடி டைம் 10 ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போகல, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதான் சொன்னேன். தட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. சோஃபி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி ஓகே, நீ போய்ட்டு சோஃபி கூட படுத்துக்கோ, நான் இங்கே சோஃபாவில் படுத்துக்கிறேன். அவர் நல்லா இருக்காரா? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் அப்படியே போயிடுறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே லைக் ஜிமனுக்கு தான் கால் வருது. ஹலோ புருஷா. எங்கே இருக்க? எங்கே இருக்கேன்? என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். ஓ நைட்டு வீட்டுக்கு வர மாட்டியா? நோ 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 இன்னைக்கு இங்கே தான். சரி, ஆக்சுவலாக டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் கூப்பிட்டேன். அப்படியா? நான் கூட என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, என் டியூட்டிக்கு கொஞ்சம் ஓவர் டியூட்டியாக இருக்குது. நான் மார்னிங் வரேன், நம்ம வேணா மார்னிங் எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? வெளியே வா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கே. ஐ நோ மிஸ்டர் டாக்டர், பட் ஸ்டில் ப்ளீஸ் எனக்காக. சரி நாளைக்கு போகலாம். ஹே எனக்கு தூக்கம் இல்லை, கொஞ்ச நேரம் பேசலாமா? என்ன பேசலாம்? கிங் என்ன பண்ணுறான்? தூங்கிட்டானா? அவன் சாப்பிட்டு தூங்கிட்டானா இல்லை கேம் விளாட்றான்னு தெரியல. சொங்கி தயவு செஞ்சு அதை போய் பாரு, அந்த பையன் கேம் விளாண்டு நெட்டில் கண்ணுக்கு எடுத்துக்க போகிறான். அவன் சின்ன பையன், விளாண்டு போகிறான், உனக்கு என்ன? எனக்கு என்னவா? ஹலோ ஒரு அம்மாவா, இதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. பொறுப்பு இருக்கிறதுனால தான் உன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கியா? இங்கே எனக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கே, நான் என்ன பண்ணுறது? அங்கே நீ இருக்க, இங்கே யார் இருக்கா? என்ன ஃப்ரெண்டை பார்த்துக்க, அதனால தான் இங்கே வந்துட்டேன். சரி 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 சரி, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா? பேசலாமே. என்ன பேசலாம்? நம்ம லவ் டேஸை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஓ அது எப்படி? அதை பேசினா மட்டும் உனக்கு அப்படி பிரைட்டாக ஒரு ஸ்மைல்? ஏன்னா அது எல்லாமே லவ் மெமரிஸ், எப்படி நான் மறக்க முடியும்? அந்த ஒவ்வொரு மெமரிலையும் நீ இருக்கியே யுங்கி, அந்த டேஸ்ல எல்லாம் நீ என் பின்னாடி கூட்டி போட்டு போன மாதிரி சுத்த உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி சுத்து தானே வார்த்தை கொஞ்சம் சார் நான் கரெக்ட் பண்ணேன். ஆமாம் ஆமாம், என்னதான் இருந்தாலும் அப்போது எனக்கு டிமாண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நான் தான் சரி போனா போய் தான் உன்னை சூஸ் பண்ணேன். டேய் வேண்டாம், நிச்சயமாக தான் சொல்கிறேன், அப்போ எனக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. ஜமன் ஆங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஓகே நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்ப்பா. அப்புறம் யோங்கி கிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. கிங்கு இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கான். வர சொல்லுப்பா, பார்க்கணும். கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக வர சொல்கிறேன். சாங்குக்கு இப்போ எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன இருக்கான், நல்லா இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லை ஜெமன், உனக்கே தெரியும் நான் வாழ்கிற மொத்த வாழ்க்கையும் அவனுக்காக மட்டும்தான். அவன் என்கிட்ட பேசுகிறதில்ல, அது எனக்கு பெருசாக தெரியலை. ஆனால் அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. சரி அங்கிள், எனக்கு புரியுது, ஒரு அப்பாவா அவங்களால இதை பார்க்க முடியல. ஆமாம் கொஞ்ச நாள் ஆளை காணுமே, எங்கே போயிருந்தீங்க? சர்ச்சுக்கு தான். நான் வேறு எங்கே போவேன், எனக்கு வேறு யார் இருக்கா அவனை விட்டா? ஓகே அங்கிள், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். என்ன இப்போது எனக்கு தானே இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் என்ன வயசான காலத்தில் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க, வேணா விடுங்க. நீ இருக்க தைரியத்தில் தான் நானும் இருக்கேன். ஸோ அங்கே ஜிம்மியோட மொபைலுக்கு தான் ஒரு மாதிரி அலாம் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ ஜிம்மன் தான் லைக் வேகமாக அப்படியே செக் அவுட் ரூமுக்கு ஓடி போகிறான். ஓடி போயிட்டு இப்போ அப்படியே லைக் அந்த டோரை ஓப்பன் பண்ண போக அங்கே அந்த டோர் தான் லாக்கில் இருக்குது. ஓ ஷிட்,
அப்படின்ட்டு வேகமாக வந்து லைக் இன்னொரு டோர் ஓப்பன் பண்ண நாக் பண்ணுறான். ஹே ஷாம் ஷாம் ஷாம். ஆ ஜிமன் என்னாச்சு இந்த நேரத்தில்? ஸ்பாக்கிங் இருக்கு. யாரோடது? ஜங்குக்கோடது. அது என்கிட்ட தான். கொடுக்குறது செஞ்சு கொடு. இந்தாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை நீ படு, நான் பார்த்துக்கிறேன். ஜிமன் என்னாச்சு அப்படின்ட்டு ஷாம் அப்படியே இருந்துக்க. இப்போ ஜிமன் தான் லைக் வேகமாக அந்த கீயை வாங்கிட்டு அந்த டோரை அப்படியே அவசரமாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அப்படியே உள்ளே போய் பார்க்க ஆக்சுவலாக சங்குக்க பார்த்தோன்னா அவன் அந்த பால்கனியில் ஒரு மாதிரி எட்ஜில் நின்றுருக்கான். டே மச்சான் 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 இங்கே பாரு. டே ஜிமனா டேய் கீழே அவன் கூப்பிடுறான்டா. கீழே மச்சான், கீழே யாரும் இல்லை. இங்கே பாரு, என்ன பாரு, நான் இங்கே இருக்கேன். இங்கே வாடா. நீ இந்த பக்கம் இறங்குடா. இல்லைடா, கீழே அவன் கூப்பிடுறான். சிரிக்கிறான்டா. நான் கீழே போகணும்டா. மச்சான் இங்கே பாரு, இங்கே வா. தயவு செஞ்சு இங்கே வந்துடு. அது அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் மெதுவா பக்கத்தில் போயிட்டுருக்கான். அந்த பக்கம் ஜங்குக்கு தான் அந்த பால்கனியோட எட்ஜிலேருந்து லைக் அப்படியே குதிக்க போக இப்போ டக்குன்னு ஜிமன் தான் அப்படியே அவனோட கையை பிடிச்சி இழுத்து லைக் கீழே தள்ளி விட்டுறான் இந்த பக்கம். கோடு டேட்டா என்னடா? ஏன்டா அப்படி பண்ற? அங்க அவன் கூப்பிட்டான்டா. அவன்கிட்ட போகணும். ஆக்சுவலாக எங்கள் சங்கு கையில் ஒரு வாட்ச் இருக்கு. அதான் ஒரு மாதிரி ரெட் கலர் ஒரு மாதிரி சவுண்ட் போட்டுட்ருக்க. ஜிமின் தான் லைக் அந்த பட்டனை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் சங்குக்கு ஒரு மாதிரி இழுத்துட்டு போய் அங்கே பெட்டில் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்டை போற்றி விட்டுட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி அவன் கையை தேய்ச்சி விட்டுட்ருக்கான். டேய் மச்சா, இங்கே பாரு, இங்கே யாரும் கிடையாது. உனக்கு புரியுதா? நீ நான் அவ்வளோதான். யாரும் இல்லை. யாரும் உன்னை கூப்பிடவும் இல்லை எங்கேயும். இல்லைடா, அவன் என்னை கூப்பிட்டான்டா. கீழே நின்று என்னை கூப்பிட்டான்டா. மச்சா, நான் யாரும் உனக்கு தெரியுதுலடா. நான் ஜிமின்டா. ஜெமன் எனக்கு தெரியுதுடா. உன் ஜிமன் இங்கே இருக்க மச்சான். அங்கே யாரும் இல்லை. உன்னை யாரும் கூப்பிடல. இல்லையாடா, அவன் என்ன கூப்பிடலையா? இல்லை மச்சான், உன்னை யாரும் கூப்பிடலடா. ஏண்டா ஏன் அழுகிற? என்னாச்சு? உனக்கு முடியலையா? ஆமாம், உடம்பு சரியில்ல, தூங்கு. ஆனால் அவன் என்ன கூப்பிடல மச்சான். இல்லை, நானும் உன் கூட பார்த்துக்கிறேன். உன் கூட பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமனும் அங்கேயே பார்த்துக்கிறான். ஸோ லைக் இப்படியே ஒரு மாதிரி அந்த நைட்டு அப்படி இப்படி ஸ்கிப் ஆக லைக் மார்னிங் தான் அங்கே ஜிமன் தூங்கிக்கவே மாட்டான். அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஜெமினா ஜங்குக்கே மச்சா, ஏஞ்சிட்டியாடா? ஏஞ்சிட்டேன். என்னாச்சு? ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கு? வீட்டுக்கு போகலையா? இல்லை மச்சான், அது நைட்டில் தூங்கும்ல, வீட்டுக்கு போகல, இங்கே வந்துட்டேன். அது நைட்டு என்ன நினச்சின்னு உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? அந்த கன்னு மெய்டு. அதான், வேற ஒன்றும் இல்லைல்ல. என்னடா வேற என்னாச்சு? இல்லை மச்சான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அந்த மீட்டிங் இன்னைக்கு இருக்குல்ல? ஆமாம், மீட்டிங் இருக்கு.
அது நான் போயிட்டு வீட்டில் ரெடி ஆகிட்டு வரேன். நீ ஓகேவா? நான் ஓகே தான். எனக்கு என்ன, நீ போயிட்டு சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வா, நானும் ரெடி ஆகுறேன். ஓகேடா. ஓகே. அப்புறம் இந்த வாட்சை கழட்டிடாத. நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த வாட்ச் உன் கையில் தான் இருக்கணும். சரிடா, நீ சொல்லி நான் ஏதாவது பண்ணாமல் இருக்கணும். கழட்டல போ. அப்படின்ட்டு அங்கே ஜிம்மன் தான் ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அந்த ரூம் டோரை சாத்திட்டு அப்படியே போகிறான். கீழே போனால் எல்லாமே ஓகேவா ஜிம்மன்? ஓகே தான் ஷாம், ஓகே தான். ஜிம்மன் அங்கிள். சோஃபி, என்னாச்சு? நைட் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை அவன் நல்லாரியா? நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் வீட்டுக்கு போகிறேன். சரிங்க ஜிம்மன் அங்கிள், நான் அப்பாவை பார்த்துட்டு போகிறேன். இல்லைம்மா, நீ போ, அப்புறம் சாயந்தரம் அப்பா பார்த்துக்கலாம். நீங்கள் தான் என்னோட முதல் எதிரி. போங்க ஜிம்மன் அங்கிள் அப்படின்ட்டு அங்கே நம்ம சோஃபி தான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட, இந்த பக்கம் ஜிம்மன் அப்படியே வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போனால் ஆக்சுவலாக அங்கே யூங்கி தான் குக் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜிம்மன் வீட்டுக்கு போன உடனே அவனோட அந்த பேகு, வாலெட்டு எல்லாத்தையுமே அங்கே அப்படியே தூக்கி போட்டு இப்போ அப்படியே வேகமாக அங்கே கிச்சனுக்கு தான் போகிறான். போயிட்டு அந்த பக்கம் யூங்கி திரும்பி சமைச்சிட்ருப்பான்ல, இப்போ அப்படியே அந்த பக்கம் திரும்பி சமைச்சிட்டு இருந்தவனா இந்த பக்கமாக திருப்ப அங்கே யூங்கி தான் அப்படியே திரும்பி ஆக்சுவலாக ஏஃப்ரானே கையில் கரண்டி அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜிம்மன் தான் ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பேபி என்னாச்சு? ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்னா, ஐ ஓகே? அவன் மறுபடியும் நேற்று அதே மாதிரி நடந்துக்கிட்டான். என்ன சொல்கிற? ஆமாம், அந்த ஹாலுசினேஷன் அவனுக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஓ காட். இப்போ அவன் எப்படி இருக்கான்? என்னால் ஓகேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கான். ஜெர்மன், சரி ஃபெயில் பண்ணாத, வீட்டு பார்த்துக்கலாம். இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? யோங்கி, அவன் அந்த பால்கனியோட எட்ஜில் நின்றுட்டுருக்கான்டா. கொஞ்ச நேரம் லேட்டாக போயிருந்தா குடிச்சிருப்பான்டா அவன். சரி 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 புரியுது, விடு பார்த்துக்கலாம். என்ன பண்ண முடியும் சொல்லு. யோங்கி, இந்த மருந்து மாத்திரை எவ்வளோ வேணாலும் கூடி, என்ன வேணா பண்ண, சர்ஜரி என்ன வேணா பண்ண, தயவு செஞ்சு அவனை என்கிட்ட கொடுத்துரு. அவனை என்னால் இப்படி பார்க்க முடியலடா, சத்தியமா. அவனை நான் எப்படியோ பார்த்து அப்படியே வாழ்ந்துட்டேன். என்னால் இது முடியலடா. நேற்று நைட்டு உள்ள பதறிடுச்சு. யோங்கி, அவன்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. புரியுது. இங்கே பாரு, அவனை குணப்படுத்த என்கிட்ட எந்த மெடிசனும் இல்லை. இல்லைனா உன்னை விட ஃபர்ஸ்ட்டாக எல்லாத்தையும் நான் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியலடா, ஒரு மாதிரி பயமாக இருக்கு. என்ன நடக்குது, எது நடக்குது எதுவுமே புரியல. இந்த 20 வருஷமா நான் நிம்மதியாக தூங்கி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. அவன் கூட இருக்கான் இருந்துட்டேன். ஆனால் அவன் இல்லைன்னா சத்தியமாக முடியாதுடா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி விடு, பார்த்துக்கலாம். நம்ம ஜாங்குக்கு இப்படியே விட்டா கண்டிப்பாக எதுவுமே சரியாகாது. ஆமாம், சரியாகாது. கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும். பண்ணி ஆகணும். பண்ணலாம். நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னான், எப்படி நடந்துக்கிட்டான், அதை மாதிரி எனக்கு சொல்லு. சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிம்மியோட மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ண. இப்போ யோங்கி தான் அப்படியே ஜிம்மியோட ஃபேஸை கப் பண்ணி நெத்தியில் கிஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நீ தேவையில்லாமல் வரி பண்ணாத, புரியுதா? புரியுது மாம். ஹே கிங், எப்படி இருக்க? ஒன்று நீ வந்ததுலேருந்து சரியாக கவனிக்க முடியல, ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேனா, அதான். எப்படி இருக்க? அது எப்படி பெத்த பையனை கனிமடம் வச்சுட்டு ரொமான்ஸாமா? டேய் நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ ஓகே? நான் ஓகே தான். நீ எப்படி இருக்க? ஐம் டபுள் ஓகே. அப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். டேய் காலங்காத்தில் எங்கே போகிற?
அது ஒன்றும் இல்லை, கொரியா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதான் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு. அப்படியா? சரி, உனக்கு இங்கே அவ்வளோவா எதுவும் தெரியாது, நீ போயிட்டு 3 வருஷம் ஆச்சுல்ல, டிரைவரை கூட்டிகிட்டு போ. ஓகே மேம். தென் பெத்த புள்ள வீட்டில் இருக்கேன், பார்த்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுங்க, நான் வேற சிங்கிள். டேய் போட உத வாங்குவேன் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜிமன் சொல்ல. ஸோ கிங் தான் அப்படியே ஓடி போயிடுறான். ஸோ இந்த பக்கம் லைக் இவங்கேயும் ஜிமனும் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் தான் காட்டுறோம். என்னாச்சு, நேற்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை பண்ணோம், முடியல. இட்ஸ் நாட் கால் ஃபெயிலியர். சரி, ட்ரை பண்ணோம், முடியல. இப்போ என்ன பண்ண போகிறோம்? யா, என்னால் அந்த செயினை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிக்க முடியல. பட்டு எனக்கு ஒரு பிளேஸோட அட்ரஸ் வேணும், உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அடுத்து என்ன பிளேஸு, எங்கே போகணும்? அது ஒரு ஆர்ஃபனேஜ். ஆர்ஃபனேஜ் ஆர்ஃபனேஜ் ஓ, ஆர்ஃபனேஜ். ஓகே, போகலாம். ஆர்ஃபனேஜோட நேம் மட்டும் சொல்லு, நான் கொஞ்சம் டீல் கலெக்ட் பண்ணுறேன். ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் லைக் மின்ஹோ எல்சாவும் அப்படியே கிளம்புறாங்க. ஏ எல்சா, ஐ திங்க் இதுன்னு தான் நினைக்கிறேன். டாங்சாங் ஆர்ஃபனேஜ். யா, டாங்சாங் ஆர்ஃபனேஜ். இதே தான். ஹே, இந்த நேமில் கொரியாவில் வேறு எதுவும் ஆர்ஃபனேஜ் இருக்கா? இல்லை, நான் இப்போ தான் மேப் போட்டு பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் டாங்சாங்னு நேமில் இது மட்டும்தான் இருக்குது. தேங்க் காட். சரி வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே எல்சா மின்ஹோந்தா லைக் போகிறாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? மே ஐ கமன்? யார் வேணும் உங்களுக்கு? ஹாய் சிஸ்டர். இல்லை வாங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும், கிடைக்குமா? டீட்டெயில்ஸ்னால் புரியலையம்மா. இல்லை, இங்கேருந்து வெளியே போன ஒரு பையனோட டீட்டெயில்ஸ் வேணும். சாரிம்மா, இட்ஸ் ஸோ கான்ஃபிடென்ஷியல். கண்டிப்பாக யாருக்குமே அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை எங்களால் கொடுக்க முடியாது. ஐ நோ ஆர்ஃபனேஜோட ரூல்ஸே அதான். பட்டு இது கொஞ்சம் ஒரு நிமிஷம். சிஸ்டர், ஆக்சுவலாக என் பேர் மின்ஹோ, நான் இங்கே தான். லைக் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும். இது வந்து நாங்கள் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக எதுவும் கேட்கல. ஆக்சுவலாக இவங்களோட அம்மாவோட இன்ஃபர்மேஷன் தான் தேடி வந்திருக்கோம். என்ன அம்மாவா? ஆமாம். யா, இட்ஸ் மை மாம். ஆக்சுவலாக 20 years பிஃபோர், இல்லை 22 years பிஃபோர் நான் வந்து அவங்கள பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் இருந்தாங்க 22 வருஷமா. பேர் கிம் தேயோங். இல்லைம்மா, ஆக்சுவலாக நான் இந்த ஆர்ஃபனேஜை டேக் கேர் பண்ணி இப்போது ஒரு 10 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி என்னோடய அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது உங்கள் அம்மாவுக்கு தெரியும்ல, உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாம்ல? இல்லைம்மா, என்னோடய அம்மா இப்போது உயிரோட இல்லை. அவங்க இல்லாதனால தான் நான் இந்த ஆர்ஃபனேஜை டேக் கேர் பண்ணேன். காட். சரி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எல்லாமே வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது? ஹிஸ்ட்ரி எல்லாமே கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அது என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இல்லைன்னா வேறு யாருக்கிட்டையாச்சும் இருக்குமா? ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஆர்ஃபனேஜ் எங்களோட சொந்த ஆர்ஃபனேஜ் கிடையாது. இதோட ஓனர் ஒருத்தவர் இருக்கார். மேபி நீங்கள் அவர்கிட்ட போனால் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, எனக்கு அவரோட அட்ரஸ் மட்டும் கிடைக்குமா? சரி தரேன். ஆனால் ஒரு விஷயம், அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் தான் ஒரு அட்ரஸ் கொடுக்க, இந்த பக்கம் எல்சா அதை வாங்கிட்டு லைக் அப்படியே வரா. ஸோ இப்போது ஒரு வீட்டு முன்னாடி தான் அவங்க 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. மின்ஹோ, ஆக்சுவலாக எனக்கு இந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு நெகட்டிவ் வைப் தான் தோணுது. நெகட்டிவ் வைபா? எதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சுற்றிட்டுருக்க? இங்கே பாரு எல்சா, எல்லா இடத்துலையுமே உனக்கு பாசிட்டிவிட்டி மட்டும் கிடைக்காது, அந்த மைண்டில் வச்சுக்கோ. அது கரெக்டு, எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவிட்டி கிடைக்காது. நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் பாசிட்டிவாக வச்சுக்கணும். தட் இஸ் எல்சா அப்படின்ட்டு அப்படியே போக மின்ஹோ தான் அப்படியே ஒரு மாதிரி எல்சாவை பார்க்குறான். ஹேய் டியூட், என்னாச்சு வரலையா?
ம் வரேன் போ. ம் ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? ஆக்சுவலாக உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. வாட் யூ மீன்? சும்மா பிடிச்சிருக்கு. ஓகே ஆக்சுவலாக எழுத கூட பழகிட்டு யாராவது பிடிக்கலன்னு சொன்னாங்க. சரி பண்ணோம். நோ மென்ஷன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் லைக் வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அங்கே போனால் அப்படியா 22 வருஷத்துக்கு முன்னாடியா? சரி டைம் ஆகும், நான் தேடி வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேறு மீட்டிங் இருக்கே, உங்களை பார்க்க முடியாதே. அப்படியா? அப்போ நாளைக்கு? இல்லைம்மா, நான் நாளைக்கு கொஞ்சம் வெளியூர் போகிறேன். நைட்டே ஃப்ளைட் ஏறிடுவேன். அப்படியா? வர எவ்வளோ நாள் ஆகும் சார்? எப்படியும் ஒரு மாதம். காடு, இதுக்கு வேறு வழி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு 1 o'clock ஃப்ளைட்டு, 11 o'clock எனக்கு பப்பில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. அங்கே வந்தால் வேணா நான் உனக்கு நீ கேட்ட ஃபைல் தரேன். 11 o'clock எனக்கு ஓகேவா? ஓகே 11 o'clock பப்பில் வந்து வாங்கிக்கோ. எல்சா என்ன பண்ணுற? வேண்டாம் வா போகலாம். ஹே அமைதியாரு. ஓகே சார் நாங்கள் வரோம். ஹே எல்சா என்ன பண்ணிகிட்ருக்க? அறிவிருக்க உனக்கு? என்னாச்சு? ஏன் தொட்டுறா? இங்கே பாரு, அவன் பார்த்த பார்வையை பற்றிய எனக்கு தெரிஞ்சு அவன் நல்ல வெள்ளன்னு நினைக்கிறேன். கமான் மின்ஹோ, நான் தான் சொல்கிறேன்ல. இங்கே பாரு, நான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு நைட்டு நீ போகக்கூடாது. எங்கே பாரு, எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியுது. ஆனால் நீ போக வேண்டாம். நம்ம வேறு இடத்துலேருந்து ட்ரை பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுது. சரி போகக்கூடாது. போகலை. தென் வேறு ஏதாவது பிளான் இருக்கா? நத்திங். சரி அப்போது வீட்டுக்கு போ, டைம் ஆகிடுச்சு. ஓகே பாய் அப்படின்ட்டு அங்கே எல்சா தான் வேகமாக போக. ஏய் சொல்கிறல்ல போகக்கூடாது தனியாக. ஓகேப்பா போகலை அப்படின்ட்டு இப்போ அப்படியே எல்சா வேகமாக வந்துட்டு நைட்டு 11 o'clock. இன்றைக்கி இவனை விட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு எல்சா தான் லைக் அப்படியே போயிடுறா. அதை அப்படியே கட் பண்ணி லைக் இந்த பக்கம் தான் காட்டுறோம். ஆக்சுவலாக அங்கே யூங்கி ஜிமன் 2 பேரும் தான் லைக் அப்படி சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது அந்த வீட்டுக்கு தான் லைக் யாரோ வர அங்கே ஜிமன் தான் பார்க்குறான். ஆக்சுவலாக ஜாங்கோட அப்பா தான் அது. அங்கிள் நீங்கள் என்ன இவ்வளோ தூரம்? அதான் சொன்னேன்லப்பா கிங்கை பார்க்கணுன்னு. அங்கிள் அது கிங் இப்போ வீட்டில் இல்லை, அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான். ஓ அப்படியா? சரி வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேப்பா, நீ எப்படி இருக்க? ஃபைன். அங்கிள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை ஜிமன், எனக்கு எதுவும் வேண்டாம். அது நேற்று நைட்டு ஜங்குக்கு என்னாச்சு? அங்கிள் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இல்லைப்பா எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்லு, எதையும் மறைக்காத. ஸோ அங்கே ஜிமன் தான் லைக் நானும் எல்லாத்தையும் சொல்கிறான். ஐயோ அங்கிள் ஏன் அங்கிள் அழறீங்க? அது பார்த்துக்கலாம் விடுங்க, அவன் சரியாயிருவான். எப்பப்பா சரியாகும்? ஜிமன் எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். புரியலையே, என்ன சொல்ல வரீங்க? ஆமாப்பா, உனக்கே தெரியும், இந்த வீட்டில் இருக்க அவனுக்கு அந்த நினப்பு அதிகமாகிட்டே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைய தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் அனுப்பு, இல்லைன்னா அவன் கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோ. அந்த ரூமுக்குள்ளே மட்டும் அவனை விடாத. ஜிம்மன் அவர் சொல்கிறதும் கரெக்டானு தோணுது. அவன் அந்த ரூம்குள்ளே இருந்தால் தானே அந்த மாதிரி நடந்துக்கிறான். ஆக்சுவலாக இது 3rd டைம், பட் எல்லாமே அந்த ரூம்குள்ளே தான் நடந்திருக்கு. ஆனால் என்ன நினைக்கிற? அவன் நான் போய் இந்த வீட்டை வெளியே போனால் அவன் போயிடுவானா? என்னையே கொண்டு போட்டுருவான். உனக்கே தெரியும், இப்போ வரைக்கும் அந்த ரூமுக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டான், என்னை தவிர.
அந்த ரூமை விட்டு சத்தியமாக வெளியே வர மாட்டான். எனக்கு தெரியுது. அஸ் அ ஃப்ரெண்டாக அவனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உன்னோடது. அஸ் அ டாக்டராக இதுதான் அவனுக்கு கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையே. சரி பார்த்துக்கோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு. சார் நான் கிளம்புறேன். ஓகேப்பா கிளம்பு அப்படின்ட்டு இந்த பக்கம் யூங்கிதான் அப்படியே கிளம்ப. ஜிம்மன் தான் லைக் எதோ யோசிக்கிறான். ஸோ இப்படியே லைக் நைட் ஒரு 10:30 அந்த மாதிரி ஆக இந்த பக்கம் லைக் எல்சா தான் அவள் லைக் அப்படியே கிளம்பிட்டுருக்கா. கிளம்பி முடிச்சுட்டு முடியும், ஒன்னால் முடியும் அப்படின்ட்டு லைக் அப்படியே அவள் கிளம்புறா. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னா எங்கடா இருக்க? வீட்டில் தான். என்னாச்சு? கொஞ்சம் பேசணும். பிரிட்ஜுக்கு வரியா? எங்கடா? அதான் ஹேண்ட் ரிவரு. ஏன் இந்த டைமில்? பேசணும்னு சொல்கிறல்ல. ஓகே தனியாக இருக்க? ஆமாம். டேய் அறிவு இருக்க, பாடியோட கூட்டி போக வேண்டியதானே? எனக்கு தெரியும். கொஞ்சம் சிறுமாரியா? ஏன் எனிதிங் சீரியஸ்? அப்படியே வச்சுக்கோ. ஏன் வர அப்படின்ட்டு அங்கே ஜங்குக் தான் லைக் அப்படியே காலை கட் பண்ண. ஜங்குக் லைக் கிளம்பி அங்கே ஜிமின் சொன்ன இடத்துக்கு அப்படியே போகிறான். ஸோ இப்போது அப்படியே இந்த பக்கம் போன காரு ஒரு கிளப்பில் தான் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்படின்ட்டு அங்கே எல்சா தான் அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே போயிட்டு அவன் கொடுத்த அந்த நம்பருக்கு கால் பண்ணுறா. சார் நான் எல்சா. நீங்கள் சொன்ன பாரில் தான் இருக்கேன். எங்கே? ரூம்லையா? செகண்ட் ஃப்ளோரா? ஓகே நான் வரேன். அவள் ஃபைலு ஓகே அப்படின்ட்டு இப்போது எல்சா தான் அப்படியே லைக் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஸோ இப்படியே லைக் ஹார்ன் ரிவர் அந்த பிரிட்ஜில் தான் ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். என்னாச்சு? யார் சொன்னா இந்த டைமில்? அதான் சொன்னேனே கொஞ்சம் பேசணுண்ணா. சொல்லு. என் பாரு, 20 வருஷமா நானும் என்னமோ பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று என்னால் திருத்தவே முடியல. தோத்துட்டேன் ஃபுல்லாக தோத்துட்டேன். என்னாச்சு? ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? ஹே தோத்துட்டேன் மச்சான். ஒரு ஃப்ரெண்டாகவும் உனக்கு எல்லாமாவும் நான் தோத்துட்டேன். ஜமுனா என்னாச்சு இப்போ? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேவா? என்ன ஓகே? எதுவுமே ஓகே கிடையாது. இங்கே பாரு, நான் உனக்கு யாரு? ஏய் ஏடா கேட்குற? நான் உனக்கு யாரு? ஏன் மச்சான்? நீ எனக்கு யாரும் தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா ஃப்ரெண்டு எல்லாமே நான் உன்னாட பார்க்குறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் என்னால் உன்னை விட்டு எங்கேயும் போக முடியல. இங்கே பாரு, இத்தனை வருஷமா நான் என்ன சொன்னோம் அது நீ கேட்கலை. ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்ன சொல்கிறியோ அந்த வார்த்தையை மச்சு அப்படி நின்றுட்டுருக்கேன். அதை நினச்சி எப்பவுமே நான் ஃபீல் பண்ணது கிடையாது. இங்கே பாரு, லைஃப்பில் இப்போது இந்த நிமிஷம் நான் உன்னை ஒரு ஆப்ஷன் தரேன். அதில் நீ உன்னை பிக் பண்ணி தான் ஆகணும். ஏய் ஏடா பேசுகிற? புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? ஸோ இந்த பக்கம் அப்படியே எல்சா தான் ஒரு ரூம் டோர் முன்னாடி அப்படி நின்றுருக்கா. மே ஐ கமின் சார்? உள்ளவா அப்படின்ட்டு அங்கே சவுண்ட் கேட்க எல்சா தான் லைக் உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே பெட்டில் அந்த பர்சன் தான் அப்படியே உட்காந்துட்ருக்க. உட்காருமா. சார் அந்த ஃபைலு? ஃபைல் தானே, எடுக்கலாம். என்ன இப்போ தானே வந்த? இந்த தண்ணி குடி. ஆக்சுவலாக வெளியே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நான் வீட்டிலே சாப்பிட மாட்டேன். எனக்கு ஃபைல் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இப்போ தானே வந்த, மெதுவாக வாங்கலாம். ஆமாம், உன் அம்மா பேர் என்ன சொன்ன? கிம் தேவ். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஸோ அங்கே அவன் வந்து அப்படியே லைக் எல்சா பக்கத்தில் உட்காடுறான். 22 years பேக். ஓ
22 வருஷத்துக்கு முன்னாடினா உனக்கு இப்போது வயசு என்ன அப்படின்ட்டு அங்கே எல்சாவோட தைஸில் ஒரு மாதிரி அவன் ஹேண்டை வைக்கிறான். ஸோ எல்சா தான் அப்படியே பார்க்குறா. 20. ஓ, அப்போது சின்ன பொண்ணா? 20 தான், பட் சின்ன பொண்ணெலாம் கிடையாது. ஆஹா, சரி, உன் அம்மாவோட ஃபைல் உனக்கு வேணும்னா நான் கேட்குறத நீ கொடுக்கணுமே. கொடுத்துடலாமே, என்ன வேணும்? அதுவா, என்ன வேணும்னா அப்படி அந்த சீனை கட் பண்ணி லைக் எங்கே காட்டோன்னா, என்னடா சொல்கிற? ஆமாம், லைஃப்பில் நானும் ஒன்று திருத்ததுக்கு என்ன ட்ரை பண்ணிட்டேன், முடியல. ஸோ அவ்வளோதான். இங்கே பாரு, இப்போ நான் உனக்கு கொடுத்த இந்த 2 ஆப்ஷனில் உன்னை நீ பிக் பண்ணும். இல்லைண்ணா அவ்வளோதான். எனக்கு தெரில இதுக்கு மேலே நான் உன் கூட இருக்க முடியுமா என்னென்னு. ஜமுனா, நான் கலாய்கிறியா நடுராத்திரில? ஐயோயோ, 20 வருஷமாக நீ என்னை கலாய்ச்சதை விடவும் நான் உன்னை கலாய்க்கல. சொல்லு, இப்போது அந்த வீட்டை விட்டு நீ தனியாக போகணும். அப்படி இல்லை, இதுக்கப்புறமா என்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, என்னை கால் பண்ணக்கூடாது, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். எந்த ஆப்ஷன் வெயிட் பண்ண போகிற? தா நாடா கடுப்பேத்துறியா? உனக்கே தெரியும் அந்த வீடு, அந்த ரூம் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. அதை விட நீ எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறல? நீ சந்தோஷமாக இருந்தந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன், அதுவும் உனக்கு தெரியும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீ என்ன பண்ணும்போது நான் என்ன டேஷ்டுக்கடா உன்னையே பார்த்துன்னு இருக்கணும். இங்கே பாரு, ஒன்று அந்த வீடு இல்லைன்னா உனக்கு என்ன வேணும் டக்குன்னு பிக் பண்ணு, போயினே இருப்பேன். நான் வேணுமா? ஆமாம், ஒன்று நீ கொடுத்தனா உனக்கு நான் ஃபைல் தரேன். இங்கே பாரு, இந்த வயசில் இதெல்லாம் சாதாரண விஷயம். உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஆஹா, என்னை பார்த்தா உன் கூட படுக்க வந்தவ மாதிரி தெரியுதா? என்ன ஏண்டா எவ்வளோ திமிரு இருந்தா என் தைரியத்தில் கை வச்சிருப்ப. அது மட்டும் இல்லாமல் தைரியமாக என்னையே உன் கூட படுக்க கூப்பிட்றியா? அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனோட ஹேண்டை பிடிச்சி பின்னாடி வச்சு அங்கே நல்லா ஒரு மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஏடி பண்ணுற, விட்ரு என்ன? இங்கே பாரு, பொண்ணுங்கன்னா உனக்கு இதுக்கு மட்டும்தான் இல்லை, இதுக்கு மட்டும்தான் இல்லை, பார்க்குறேன்டா. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவளை அதை கூப்பிடுறதுக்கு உன்னால் எப்படி முடியும்னு நான் பார்க்குறேன்டா அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே கொஞ்சம் பேர் லைக் உள்ளே வர எழுதாதான் அப்படியே பார்க்குறா. டே பிடிங்கடா அவளை அப்படின்ட்டு சொல்ல அங்கே லைக் அப்படியே வந்து கொஞ்சம் பேர் ஹெல்த்தாவை பிடிச்சிக்கிறானுங்க. ஸோ இப்படியே இந்த பக்கம்தான் பாரு, என்னால் 2 ஒன்றுலாம் பிக் பண்ண முடியாது. சரி, நான் போகிறேன். இங்கே பாரு, இதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது. இங்கே ஹித்தோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க ஜமுனா? என் பாரு, எனக்கு புரியுது நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு. ஆனால் வேணாண்டா, என்னால் முடியாதுடா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. 20 வருஷமா என்னால் முடிஞ்சில்ல. ஆனால் எனக்காக உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஜாங்கு. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன்டா. இதுக்கப்புறம் உன் மூஞ்சில் முழுகவே மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமன் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அங்கே ஒரு கன் சவுண்ட் தான். ஜங்குக்கா ஒரு செகண்ட் அவனோட ஐ பிளிங்க் பண்ணுறான். பண்ணிட்டு பார்த்தா ஆக்சுவலாக ஜிமினோட செஸ் கிட்ட அப்படி லைக் ஒரு புல்லட்டு. ஜிம்னா. ஸோ இப்படி இந்த பக்கம் தான் எல்சா ஆக்சுவலாக நீல் பண்ணிகிட்ருக்கா. அங்கே கொஞ்சம் பேர் அவளை பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கே அவன் லைக் முன்னாடி நின்றுட்டுருக்கான். இப்போ லைக் எல்சாவோட ஹேரை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி தூக்குறான் அவன் ஃபேஸை. ஏண்டி, ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு, உனக்கே எவ்வளோ இருந்தா எனக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும்? நீ என்ன அடிக்கிற?
யாருமே இது வரைக்கும் என் மேலே கை வச்சதே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்லாப் தான். டே ஆம்பளை இருந்தா என்னை விட்டுட்டு அடிடா. இப்படி இப்படி கோழை மாதிரி பிடிக்க வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை அப்படின்ட்டு சொல்ல இன்னொரு அறை விழுகுது. ஸோ அங்கே லைக் இப்படி இந்த பக்கம் ஜெம்னா ஜெம்னா என்ன பாரா அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஆம்புலன்ஸ் வந்து லைக் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே லைக் சர்ஜரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போக ஜிமன் தான் லைக் அங்கே ஒரு கம்பி இருக்குது, அதை அப்படியே பிடிச்சிக்கிறான். என்னடா பண்ணுற? ஸ்டாப் இட். என்னை யாரும் உள்ளே கூட்டிட்டு போகக்கூடாது, அப்படியே விடுங்க. ஜிம்னா என்னடா அது? பாரு பிளட்டு போயிட்டுருக்கு, வேணாம் விளையாண்டுட்டு இருக்காத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இல்லை சத்தியமாக சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்டா ஏன் மச்சான்? நான் செத்து போடுன்னு நீ நினச்சா எதுவும் பண்ணாத, விட்டு. ஆனால் சத்தியமாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன். எங்கே பாரு, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு எங்கே பேச லைக் ஜிம்மன் தான் அவனுக்கு ஹேண்டை நீட்டுறான். என்னடா? சத்தியம் பண்ணு, அந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ஜிம்மனா வேணாண்டா, சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? சார் என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க? பண்ணுங்க சார் வேகமா, பிளட் போயிட்டுருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. செஸ்ட்டில் தான் பிளட் இருக்குது. இல்லை இல்லை அது அது ப்ராமிஸ், நான் அந்த வீட்டை விட்டு வந்துடுறேன். ஸோ அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு அந்த லைக் ஓட்டிக்குள்ளே தான் போயிடுறாங்க. ஸோ வெளியே ஜாங்குக்கா ஒரு மாதிரி அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படியே அங்கே இருக்க லைக் அந்த சேரில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்படியே லைக் இந்த பக்கம் பார்த்தோன்னா அவனும் அப்படியே லைக் நீல் பண்ணிட்டு எல்சாவோட லிப்ஸ் தான் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா பண்ணுற விட்டு? ஏண்டி ஒன்னா அவ்வளோ பெரிய அழகின்னு நினச்சிட்ருக்கியா? ஒரு நைட்டு தானே கூப்பிட்டேன். அவரா பண்ணுற? சரி அவளோட கையை கட்டுங்க. விடுங்கடா அண்ணா. காலையும் வேணாம், காலை இருக்கட்டும், கையை மட்டும் கட்டி அப்படி அந்த பெட்டில் போட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே எல்சாவை லைக் அந்த பெட்டில் ஒரு மாதிரி கையை வச்சு டைப் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பேர் கிளம்பிட அவன் தான் லைக் அவனோட ஷர்ட்டை கலட்டான். இங்கே பாரு, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டா உன்னை கொன்றுவேன். பரவாயில்ல, எல்லாமே உடனே கிடச்சிட்டா அதோட கிக்கு எங்கடி இருக்குது அப்படின்ட்டு இப்போ லைக் அப்படியே அவன் எல்சா மேலே ஒரு மாதிரி ஓவராக வர அந்த ரூமோட டோரு அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஒரு பர்சன் தான் வந்து லைக் மூக்கு மேலே ஒன்று வைக்கிற அந்த அவனுக்கு லைக் மூக்கிலேருந்து அவ்வளோ பிளட் ஊற்றிட்டுருக்கு. நீயா? ஸோ அங்கே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஃபைட் போயிட்டுருக்க. அவனை ஒரு மாதிரி இப்போ வந்துருப்பான்ல, அவன் செம்மையாக அடிச்சு போட்டுடுறான். ஸோ இப்போ லைக் எல்சா கிட்டே வந்து அவளோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணி விட எல்சா தான் அப்படியே பார்க்குறா. நீ இங்கே என்ன பண்ணுற? அரை வேக்காடு, அதை நான் உன்கிட்ட கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் கொரியாவில். உன் சொந்த ஒரு கொரியாவா? ஆமாம், என் சொந்த ஒரு கொரியா தான். நீங்கள் என்ன பண்ணுற? அதுவும் எப்படி? அதை விடு, நீ எப்படிங்க வந்த? அது அதுக்கு உனக்கு. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அப்போ இந்த ஸ்டோரியில் என்ன நீ ஹீரோவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஹீரோயின் ஆபத்தில் இருக்கும்போது அப்படியே டோரை உடைச்சிட்டு வந்து காப்பாற்றுற ஹீரோ இல்லை? குடிச்சத்தான் கேட்டுட்ருக்கேன்ல. ஆக்சுவலாக நான் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்தேன், பட் ஒன்றை மீட் பண்ணுவேன்னு நினைக்கல. என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சாபக்கேட அவனை போய் காப்பாற்றினல்ல, என்ன சொல்லணும்? சரி சொல்லு, என்ன பண்ணுற? எங்கே சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? போ அப்படின்ட்டு
ஆக்சுவலாக அங்கே ஜீவன் தான் வந்திருப்பான். ஸோ அப்படி அவன் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்க எல்தா தான் ஒரு மாதிரி இந்த அனாயிங் கேட் மாதிரி பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஏய் எடி போனக்கு பிரச்சனை போடிங்கிட்டு எனக்கு சொல்லு எப்படி வந்த? ஒன்றும் ஆக்சுவலாக எங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். பக்கத்து ரூம் தான். இந்த பக்கம் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. சரி கொஞ்ச நேரம் ஒட்டை கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேட்க பிடிக்கல, அதான் வந்தேன். ஆனால் ஒன்று சொல்லவா, உள்ள நீருகன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக வந்திருக்க மாட்டேன். டே மயிறு ஜீவனு, கையில் இருக்க சரக்கு பாட்டெலாம் தூக்கி போட்டு எவ்வளோ காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகிற. ஒரு சரக்கு பாட்டோட வேலை என்ன தெரியுமாடா உனக்கு? ஏய் பயமுடுறா. யாரா அந்த பொண்ணு? இவளை காப்பாற்றவா நீ அவ்வளோ அவசரமாக ஒன்ன? என்ன என்ன காப்பாற்ற அவசரமாக ஓடி வந்தியா? அதான் சொன்னல, அது நீ தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். ஓ ஹீரோ சார், அப்போ நிஜமாவே நீங்கள் ஹீரோ தானா? ஏய் அங்கே இருக்கடா பிடிங்கடா அப்படின்ட்டு அங்கே 2 பேர் அப்படியே ஓடி வரா. காட், ஏய் இங்கே பாரு, என்னால் இத்தனை பேரை ஃபைட் பண்ணி அடிக்க முடியாது, வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே எல்சாவோட கையை பிடிச்சி எடுத்துட்டு ஜீவன் தான் வேகமாக ஓடிட்டுருக்கான். ஹே எனக்கு ஒன்று சொல்லுப்பா, நீ கொரியாவா? அப்போது கொரியாவில் இருக்க எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், நீ பண்ணுவியா? நீ பண்ணு, எனக்கு தெரியும். ஏய் குட்டி சாத்தானே, கொஞ்சம் பாய மட்டும் வரையாடி. எனக்கு ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நம்ம அங்கே போகணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வர ஜீவனுக்கா காண்டாகுது. இப்போ அப்படியே ஒரு தூணுக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி போயிட்டு பின் பண்ணுறான். என்ன ஏண்டி உன் வாய் கொஞ்ச நேரம் அது மூடுமா? அதுதான் தெரியுமே, மூடாது மூடாது மூடாது. அவனுங்க வந்தானுங்க ஒரேடியாக மூடிடும். அதான் ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ சார் இருக்கீங்களே. சரி சொல்லு, இங்கே உனக்கு என்ன வேலை? பர்சனல். என்ன பர்சனல் பர்சனல் பர்சனல்? பர்சனல். சரி இங்கே பாரு, இதுவே நம்மளோட முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கப்புறமா என் கண்ணில் பட்ட அவ்வளோதான், என்னமோ பண்ணி எப்படியே போ, இதுக்கப்புறம்லாம் அவனுங்க வர மாட்டானுங்க அப்படின்ட்டு ஜீவன் தான் அப்படியே போக அப்படியே ஸ்டாப் ஆகுறான். என்ன? அது எனக்கு உன்னோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா? முடியாது. எதுக்கு இப்போ பின்னாடியே வந்துட்டுருக்க? அட்லீஸ்ட் உன்னோட ஃபோன் நம்பர்? முடியாது. ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டு வே பிளாக் பண்ணுறா. என்னடி? அது ஜீவன் ஜீவன் என்ன நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? யார் சொன்னா? அப்போலாம் கிடையாது. இங்கே பாரு, ரொம்ப பண்ணாத, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ண முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்ட்டு அங்கே அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி போயிட்டுருக்கா. ஸோ இப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா ஜங்குக் தான் வெளியே ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவர் ஆகுது, கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஜிமனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவனே மன்னிச்சிக்க மாட்டான். அவ்வளோ ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா, ஐயே நான் இது எந்த கல்லில் வாங்கின முட்டா பப்ஸி நல்லாவே இல்லை. நான் சொன்னே இல்லை அந்த திருமுகர்களில் வேணும்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற பச்சை எங்கே கேட்குற? சரி இப்போ சாப்பிடு, அப்புறம் பார்த்துக்கலாம். யோங்கி உனக்கு தெரியும், எனக்கு அந்த கடை மட்டும் பப்ஸா ரொம்ப பிடிக்கும். சரி இந்த கோக்கையும் சேர்த்து கூடி டேஸ்ட் தெரியாது. அப்போ ஓகே பரவாயில்ல, கோக் நல்லாயிருக்கு. சரி வெளியே ஒருத்தன் கதறிட்டுருக்கானே, நீ இப்படி உட்காந்து தின்னுட்டுருக்க. கதறிட்டுருக்கானா? 20 வருஷமா நான் கதறு அவனுக்கு கேட்டா கதறட்டும். சரி இப்போ நீ பண்ணதெல்லாம் ட்ராமான்னு அவனுக்கு தெரிஞ்சா? சாப்பிட்டு இருக்கும்போது அபோஷகுணமாக பேசப்படாது, சரியா? தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? எல்லாமே அவனுக்கு தான் பண்ணுறேன், அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான், இதுக்கப்புறமா அவனை விட வந்துடுவான். எனக்கு அது போதும். அவனை ஏமாத்திட்டோன்னு கில்ட்டி இருக்குது, பட் அவனை காப்பாற்றிட்டோன்னு அதை விட கொஞ்சம் அதிகமாக ஹாப்பினஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ தான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி அது என்ன லெப்ஸ் ஓரமாக கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கு. இங்கேயா? இங்கே அங்கே ஹே என்ன பண்ணுறோம்? வெளியே சவுண்ட் கேட்டுச்சு, அவ்வளோதான், என் ஃப்ரெண்டு வெளியே இருக்கான். அப்போ சரி, சவுண்டு கேட்காத மாதிரி கிஸ் பண்ணுறேன். அது எப்படி சார்?
சவுண்டு கேட்காத மாதிரி கிஸ் பண்ணுவீங்க. வலிக்காத மாதிரி ஊசி போடுறல அந்த மாதிரி தான். என்ன வலிக்காத மாதிரி டெய்லியும் நைட்டு அசிங்கமாக அதை பேசினா உனக்கு கொண்டு வேண்டாம். அப்படியா? ஆமாம், நம்ம பிள்ளைக்கே கிளம்புற வயசாகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நீ இப்படி பண்ணிட்டுருக்கல. என்ன அப்போ வயசாகிடுச்சு? அவ்வளோ பெரிய வயசுலாம் ஒன்றும் ஆகலை. காதலுக்கு வயசும் கிடையாது. அப்படியா? ஆமாம். ஆக்சுவலாக மாற்றினா அங்கே ஜிமனுக்கு புல்லட் பட்டது, பிளட்டு வந்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ராமா தான். வெளியே அங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துட்ருக்க. எங்கே இவனுங்க ரொம்பவே அழகாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே லைக் இந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. இப்போது லைக் நெக்ஸ்ட்டு தான் காட்டுறோம். ஸோ அங்கே சிஸ்டர் என்னாச்சு? அவன் எதுக்கு இன்னும் ஓட்டிக்குள்ளே வச்சுருக்கீங்க? ஏன் ரொம்ப சீரியஸா? ஆமாம் சார், கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பிகாஸ் அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ள போகணும். ஒரு நிமிஷம். கெச்சப்பு பரவாயில்ல, கெச்சப் போட்டு சாப்பிடுவது நல்லா தான் இருக்கே. டே போதும், வெளியே ஸ்மெல் வந்துட போகுது. வந்துட்டு போகுது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இதே மாதிரி எனக்கு எத்தனை நாள் ஆஸ்பத்திரியிலே வச்சுருப்பேன். ஏன்டா அப்போ தானே கீழெல்லாம் நீ வாங்கி கொடுத்துனே இருப்பியே, அதுக்கு தான். அட என் முட்டை பப்ஸை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எப்போவுமே வாங்கி கொடுக்க ரெடியாக தானே இருக்கேன். சரி வெளியே போ கொஞ்சம் பில்டப்பாக பேசு. சரி அப்படின்ட்டு இப்போ யோங்கி தான் லைக் வெளியே வர. யோங்கி என்னாச்சு? ஆவா ஓகேவா? இப்போதைக்கு ஓகே தான் ஜங்கு. ஆனால் இன்னொரு 1 வீக்காவது அவன் அப்சர்வேஷனில் இருக்கணும். 1 வீக்கா? அப்போ ஓகே. அப்படியா? அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? இல்லை, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த கோழி எனக்காகவே சாகணும்னு எழுதிருக்க போல இருக்கு. என்ன டேஸ்ட்டு. சரி, ஆனாலும் என்னைய ஓட்டிக்குள்ளே வெளியே கூட்டி வரலாம்ல? அதுக்குள்ளே இருக்க எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. வாடுக்குள்ளே போனால் வாசனை வருமா? ஐயே, அப்போ நான் ஓட்டிக்குள்ளே வந்துக்கிறேன், நான் வெளிலாம் வரல. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொன்னல, அதான் இன்னும் ஒரு 1 ஹவரில் வெளியே கூட்டு வந்துடுவேன். அவனா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். நான் பார்க்கலாமா? முடியாது. விஐபி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஜிம்மெல்லாம் பார்க்க முடியாது. சொல்லு. இல்லை, வெளியே கூட்டு வந்தானே பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்ட்டு அங்கே ஜங்குக்கு இருக்கான். ஸோ இப்போ அப்படி லைக் ஒரு காஃபி ஷாப் தான். எதுக்கு வந்ததுலேருந்து அதை திங்காமல் என்னையே திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க? அது ஜியோன். இங்கே பாரு எல்சா, நீ என்ன வேணா பண்ண, இந்த கருமத்தை மட்டும் பண்ணாத, என்னால் பார்க்க முடியல. அது நான் கிளம்புறேன். ஆக்சுவலாக எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் வேணும்னு சொன்னால் தானே தெரியும். இங்கே பாரு, நானும் நேற்று நைட்டு வந்து உங்ககிட்ட கோவிஞ்சு வளைஞ்சிட்ருக்கேன். எனக்கு எனக்கு பிடிக்குன்னு நினைக்கிறியா? சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன பண்ண தொலைறது? எனக்கு ஹெல்ப் வேணும், அதான் கேட்டுட்ருக்கேன். இங்கே பாரு, நான் ஒரு பர்சனை தேடி கொலையாக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அவரை எனக்கு கண்டுபிடிக்கணும். எப்படிலாம் தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம், காலில் விழு. என்ன காலில் விழுடி? நான் இந்த எல்சா பிரின்சஸ் உன் காலில் விழணும். ஹெல்ப் வேணும்ல, அப்போ விழு. சரி, ஹெல்ப் வேணும்ல, அப்போ விழுகிறதுல தப்பு இல்லை. கொஞ்சம் எந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியுமா? எதுக்கு? இல்லை, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது ஃபுல்லாக விழுந்தாதான் அது நல்லாயிருக்கும். அதான். அப்போ சரி அப்படின்ட்டு லைக் நம்ம ஜீவன் தான் அப்படி இருந்துச்சு நிற்கிறான். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணு அப்படின்ட்டு அங்கே ஜீவன் தான் அவன் கையெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி மாசா கெத்தா நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படி லைக் எல்சா தான் கீழே குனிஞ்சிட்டு மஃபனை ஃபோன் காலில் நான் விழணுமா?
விழுடா அப்படின்ட்டு அவன் 2 காலையும் பிடிச்சி அப்படியே மேலே தூக்க அந்த பையன் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏய் எடி பண்ணுற? விழுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டல. ஓச்சோ, இந்த ஹோட்டலில் இருக்க 100 பேரை தவிர வேற யாரும் ஒன்றை பார்க்கல ஜீவன், பாய் அப்படின்ட்டு அங்கே நம்ம எல்சா தான் குடுகுடுன்னு ஓட இந்த பக்கம் கீழே விழுந்த ஜீவன் தான் அப்படியே முறைக்கிறான். இவளை சை அப்படின்ட்டு எந்திரிச்சு அவன் ட்ரெஸ்ஸாக தட்டிட்டு அப்படியே போகிறான். ஸோ இப்படியே கட் பண்ணி லைக் இந்த பக்கம் காட்டினோன்னா ஆக்சுவலாக ஜிமன் தான் அப்படியே பெட்டில் இருக்கான். பக்கத்தில் ஜாங்கோ. ஆக்சுவலாக ஜிமன் ஒரு பக்கமாக திரும்பி படுத்துட்ருக்கான். இந்தா இதை சாப்பிடு. வேணாம் எனக்கு இப்போது எதுவும் வேணாம். ஜமனா ஏன்டா ஏன் அப்படி பண்ணுற? நான் நேற்று எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? நீயும் இல்லைண்ணா நான் ஏடா பண்ணுவேன். இங்கே பாரு ஜமுனா, எனக்கு தெரியல அந்த வீட்டை விட்டு வர முடியுமான்னு. ஆனால் எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். என்னது இதை ரொம்ப நினைக்கிறா? ஐயோ நம்மளே கஞ்சிரும் போல இருக்கே அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜெமன் திரும்பிட்டு ஜெய்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். இங்கே பாரு மச்சான், நான் அவன் கூட தான் இருப்பேன் எப்போவுமே. ஆனால் என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியல, அவ்வளோதான். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் எப்போவுமே எதுவுமே செய்ய மாட்டேன், என்னை நம்பு சரியா? புரியுதுடா. ஆனால் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் முடிஞ்சும் எப்படி உன் லிப்ஸில் ப்ளட்லாம் வருது அப்படின்ட்டு அங்கே லைக் ஜிம்மோட லிப்ஸில் கையை வச்சு பார்க்குறான். ஐயோ தகாளி சாசு, அதை விடு. இப்போ நான் ஓகே தான், செஸ்டில் கொஞ்சமாக பெயின் வருதுடா. அப்படியா? யோங்கி போய் வரியா? போகிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜாங்குப்னா அப்படியே இருந்துச்சு போயிடா. என்ன தக்காளி சாஸ் எப்படி மாட்டதா? ஐயோயோ கண்டுபிடிச்சிருந்தான். இன்னைக்கு நிஜமாவே பெட்டில் அட்மிட் பண்ணியிருப்பான். அட்மிட்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மாச்சு வருதான் அப்படின்ட்டு அப்படியே இருக்கான். ஸோ இப்படியே லைக் 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ லைக் ஒரு 1 டே காட்டுறோம். அங்கே ஜிமினும் லைக் அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகுறான். போகலாமா? போகலாண்டா. அப்புறம் யோங்கி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இருக்கட்டும் பேஷண்ட். ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, உன்னை டாக்டர் வயசில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, அப்போ டெய்லியும் என்கிட்ட பேஷண்ட்டாவா? நான் வேணா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஏச்சிப்போ அப்படின்ட்டு இப்போ லைக் ஜெமின் ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆக. ஸோ இந்த பக்கம் காரில் தான் ஜங்குப் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். டேய் மச்சான், இந்த 3 நாள் நீ குடிச்ச? எங்கடா குடித்தேன்? உன் கூடவே தானே இருக்கேன். அப்போது இந்த 3 நாளில் உனக்கு தோன்றல? இல்லை, சிகரெட் கூட அடிக்கல. சரி அப்போது இதுக்கப்புறம் டெய்லி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். நீ டெய்லி குடிக்காமல் இருப்பல? ஸோ அங்கே ஜங்குப் தான் அப்படியே பார்க்குறான். ஸோ இப்படி லைக் ஜிம்மனோட வீட்டுக்கு வந்துடுற. ஜிம்மன் தான் லைக் வீட்டுக்குள்ளே போகிறான். மாம் என்னாச்சு உங்களுக்கு? இல்லைடா ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? கிங், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப பெருசாக வாழ்ந்துட்டேன். ஆமாம் அங்கிள், வாழ்ந்துட்டேன். நீங்கள் ஓகேவா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, அதான் உன் அம்மா இருக்கானே, நான் நல்லா இருக்கேன். என்ன ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? எல்லாமே முடிச்சேன் அங்கிள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறதா பிளான் ஒன்றும் இல்லை, ஆனால் ஏதாவது பண்ணும் அங்கிள். சரி, என்ன பண்ணுமோ பண்ணு. எதுக்கு சிரிக்கிற? ஒன்றில் வச்சான். எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, என் புள்ள வார்த்தைக்கு வார்த்தை உன்னை அங்கிள்ங்கிறானா, எனக்கு அதை கேட்டு சிரிப்பாக வருது. மூட்றியா மச்சான்? நீ அங்கிளடா. மூட்ரா மச்சான், இருந்தாலும் நல்லா இருக்குடா. பாயம் மூட்றியாலடா அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் போயிட்டுருக்க. ஸோ கிங் தான் அப்படின்னு சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்படி லைக் ஒரு ஹோட்டல் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம எல்சா தான். அவள் அப்படியே லைக் பெட்டில் படுத்துட்ருக்கா, தூங்கலாம் இல்லை, ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்து ஏதோ யோசிச்சுட்ருக்கா.
ஹலோ மின்ஹோ. மின்ஹோ தான். ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கே. 3 நாளாக மேடம் கிட்டேருந்து கால் டெக்ஸ்ட்டு எதுவுமே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வந்து கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணுறியா? வெளியே இருக்கியா? ஆமாம். ஹாய், உள்ளே வரலாமா? கமன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே எல்சா தான் லைக் கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறா. ஆக்சுவலாக இப்போ அங்கே மின்ஹோ தான் வந்திருப்பான். அப்படியே ரூமை பார்க்குறான். என்ன பார்க்குற? இல்லை, இதுக்கு பேர் ரூமா? எங்கள் ஊரில் இதுக்கு பேர் தான் ரூமு. ஆக்சுவலாக அந்த ரூமு கர்ண கொடூரமாக இருக்குது. அவளோட ட்ரெஸ் அங்கங்கே போட்டு வச்சுருக்கா. சாப்பிட்ட சாப்பாடு பொருள் அங்கங்கே இருக்குது. ஒரு மாதிரி அவ்வளோ மெஸ்ஸாக இருக்குது. காட், இந்த பொண்ணை அது நான் கொஞ்சம் லேசி. அதான் வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணலாமா? இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்தேன்ல. வேடட்னா வீடு அப்படின்ட்டு அங்கே கீழே கிடைக்கிற அந்த சாப்பாடு பொருளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏச்சி, அதை கீழே போடு அப்படின்ட்டு இப்போ அப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையாக அந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறானுங்க. உனக்கு ஜூஸ் வேணுமா? தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வா. முடியல, இதை வரேன் அப்படின்ட்டு லைக் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறா. சரி, என்னாச்சு? 3 நாளாக எதுவும் பண்ணல? எதுவும் பண்ணாமல்ல. ஆக்சுவலாக கொஞ்சம் யோசித்தேன். என்ன யோசிச்ச? நீ வந்தது தப்பு, அப்படி போக போகிறேன் அப்படி இப்படின்னா. எங்கே பாரு, ஒரு விஷயம் பண்ணோம்னா அதை பண்ணிடணும். பின்னாடி பார்க்கக்கூடாது. ஏன்னா பின்னாடி பார்த்தோன்னா நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு நம்ம மறந்துடுவோம். ஸோ திரும்பி போகிற ஐடியாலாம் இல்லை. ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஃபோட்டோ, ஒரு செயின், அவ்வளோதான் இருக்குது. அவரோட பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. ஆனால் என் அம்மா அவங்க ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருக்காங்க. அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து 7 நாளுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவங்க வெளியே போயிருக்கணும். அது எங்கே? ஒருவேளை என் அம்மா காலேஜ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா 2 பேரும் காலேஜில் லவ் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட அம்மா காலேஜ் படிக்கல. அப்போது ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே போன உடனே எப்படி மீட் பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை என் அம்மா சம்திங் பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா? ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருந்தா அவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்களா? ஒன்றா இருந்திருந்தா எப்படி? ஒரு வேளை மேரேஜ் ஆகிருக்குமா? ஆனால் மேரேஜ் ஆகிறதுக்கு ஆயிருந்தா அப்போது எனக்கு எது கூட கனெக்ட் பண்ணுறதுனே தெரியல. தலை வலிக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. என்ன ஐடியா? சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே அவங்க பேசிகிட்ருக்க. ஸோ இப்படி இந்த சீனை கட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு பிளேஸில் தான் ஒரு கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்னாச்சு? இங்கே ஏன் கூட்டிட்டு வந்துருக்க? நான் தான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேனே, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. ஏதோ இந்த ஹோட்டலில் அதுக்கப்புறம் இருக்க போகிறேன். என்னடா சொல்கிற? ஹோட்டலா? ஆமாம். அது நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். நான் காய்ந்த இல்லை, சத்தியம் பண்ணி விளாண்டுட்ருக்கேன். டேய்த்தா, சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன். நீ பாரு, இதுக்கப்புறமா நீ இதோ இந்த ஹோட்டலாக இருக்க போகிற. இல்லைடா, அது அனாவசியமாக வெளியே வராத. உன் வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கே உடம்பு சரியில்லை, அது நான் பார்த்துப்பேன். சரியா? லீ அங்கிள் இருக்காரு, அவரை வச்சு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கே இரு. இங்கே பாரு, உனக்காக பர்சனலாக நான் யாரையும் அரேஞ்ச் பண்ணல, ஈவன் செக்யூரிட்டி கூட. ஏன்னா உனக்கு கொஞ்சம் பீஸ் வேணும். நீ அதனால் என்ன பண்ணணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. ஆனால் அந்த லைஃப்பில் ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்கோ இருக்கக்கூடாது. கஷ்டம்டா. எப்படிறானா? அப்படிதான்டா.
ஏய் ஜிமனா, அது அது எப்படிடா மச்சான்? சும்மா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காத. எனக்கு ப்ராமிஸ் பண்ணல. அது பண்ணண்டா. ஏஞ்சி வா. ஏய் அது சாங்க ஜிமன் தான் டக்குன்னு கார்லேருந்து கீழே இறங்கி அங்கே கொஞ்சம் லக்கேஜ் எல்லாமே பாடி கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இவன் அப்படியே லைக் ஜங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ போயிட்டு டே ஒரு நிமிஷம்டா மச்சான், இதுக்கப்புறம்லாம் என்கிட்ட பேச முடியாது. ஒழுங்கு மரியாதையா சொல்கிறத கேளு, அவ்வளோதான். மச்சான் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்டா. ஆனால் எப்படிடா அந்த வீட்டை விட்டு இங்கே பாரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. சரி எல்லாத்தையும் விட்டுரும். எனக்கு நீ பண்ண சத்தியம் எல்லாமே பொய்யா போயிட்டு போகுது. நானும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். கிளம்பவா? டேடி இருட்டா. அப்போ போ. 12th ஃப்ளோரு ஃபுல்லாக யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான். ஆனால் உங்ககிட்ட நான் குடிக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கலை. எனக்கு தெரியும் எனக்காக நீ அதை பண்ணாமல் இருப்பேன்னு. புரியுதா? அது புரியுதா? புரியுது. ஸோ அங்கே 2 பேரும் லைக் உள்ளே போக அங்கே ஒரு பாடி கார்டு தான் வேகமாக ஓடி வரான். சார் அது என்னாச்சு? இல்லை சார், 12th ஃப்ளோரில் இருக்க எல்லாரையுமே காலி பண்ண வச்சாச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. பட் ஒரு ரூமில் இருக்க ஒரு பர்சன் மட்டும் காலி பண்ண முடியாதுன்னு ரொம்ப சொல்கிறாங்க சார். யார் அது? அது கூட்டிகிட்டு வரவா சார்? கூட்டிகிட்டு வா சீக்கிரமா. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பாடி கார்டு தான் வேகமாக போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே ஒரு ரூமோட டோர் நாக் பண்ண, என்ன வேணும் உனக்கு? உங்களை எங்கள் பாஸ் கூப்பிட்டாரு. என்ன பாஸா? ஆமாம். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து ஆக்சுவலாக ஒரு பொண்ணு, அதாவது நம்ம பிரின்சஸ், அவள் தான் அப்படியே லைக் வரா. ஸோ அவளோட மொபைல் தான் கால் ரிங் ஆகுது. ஹலோ மாமி. எங்கள் ஹோட்டலில் தான் இருக்கேன், சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கால் பேசிக்கிட்டே அந்த பாடி கார்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கா. ஸோ இப்படியே இந்த பக்கம் சொன்ன ஞாபகம் இருக்கா? இருக்கு. சரி எல்லாமே நீ எனக்காக பண்ணுவ, இன்னொரு விஷயமும் பண்ணும். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் லைக் அவன்கிட்ட கையை நீட்டான். ஜங்குக்கா அந்த கையை அப்படியே பார்க்குறான். என்ன அது ஸோ எப்படி அங்கே ஆக்சுவலாக ஸ்டெப்ஸில் லைக் இந்த பாடி கார்டு முன்னாடி வர எல்சாவா அப்படியே பின்னாடியே வந்துகிட்டே இருக்கா. இல்லை மாம், ஆமாம் இன்டர்ன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கால் பேசிகிட்டே வரா. ஸோ இப்போது எனக்கு அந்த செயின் வேணும். என்ன மச்சான் கோவப்படாத, நான் என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணிடுங்க. எனக்கு அந்த செயின் வேணும். ஜிமனா விளையாடாத, சத்தியமா என்னால் அதை கொடுக்க முடியாது. இங்கே பாரு, சும்மா உங்ககிட்ட நான் ஆகிய பண்ணிட்டு இருக்க முடியாது. அது இருந்தால் நீ எதையும் மறக்க மாட்ட, மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் போவேன். என்கிட்ட கொடுத்துரு. ஏய் எப்பட்றா ஜிமனா? மச்சான் ப்ளீஸ்ரா குட்ரா அப்படின்ட்டு இங்கே ஜிமன் தான் ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த பக்கம் லைக் அதை மியூட்டில் போட்டு, ஹே எங்கே அதோ அங்கே இருக்காங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அவன் வந்துகிட்டே இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே குனிஞ்சு அவன் நெக்கில் இருக்க அந்த செயினை பார்க்குறான். கொடுக்க மாட்டேன்டா, செத்தாலும் கொடுக்க மாட்டேன். அப்படியா? டேய் நீ கெட்டு போகணுன்னு எதுவுமே பண்ண மாட்டேன் மச்சான், புரிஞ்சுக்கோ. அந்த செயின் உங்ககிட்ட இருந்தா நீ அறிய மாட்டடா. எனக்கு உன்னை பீஸ்ஃபுல்லாக வைக்கணும்டா, அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு மட்டும் அது என்கிட்ட இருக்கட்டும். நீ கொஞ்சம் நாமளானோன்னு நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளோ முக்கியம்னு. தொலைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், என்கிட்ட பத்திரமா இருக்கும். உனக்கே தெரியும், உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் மச்சான் கொடுத்துட்றா அப்படின்ட்டாங்க. ஜிமன் தான் பேசிகிட்டே இருக்க. இப்போ ஜாங்குக்கு தான் கண்ணிலேருந்து ஒரு மாதிரி தேவை வருது. பட் அவனால் அங்கே எதுவுமே பேசவும் முடியாது. இப்போ அப்படியே மெதுவாக அவன் கழுத்துலேருந்து அந்த செயினை கலட்டான். பட் அவனால் அதை கழட்டவே முடியல. ஸோ இப்போது அங்கே கரெக்டாக ஜங்குக்கோட கையில் அந்த செயின் அப்படியே தொங்கிட்டுருக்கு. அடியில் ஜிமன் கையை நீட்டிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் எல்சா தான் அங்கேயா இல்லை இங்கே
ஆக்சுவலாக அவள் அப்படி ஜங்குக்கை பார்க்க போகிறா எங்கன்னு சொல்லவும் டக்குன்னு அவளோட ஐஸு இந்த பக்கமாக திரும்பிடுது. அந்த பக்கம் அந்த செயின் அப்படியே ஜிம்மனோட கையில் வைக்க ஜிம்மன் தான் அப்படியே ஹேண்டை க்ளோஸ் பண்ணிக்கிறான். பாஸ் பாஸ் என்ன இதோ இவங்க தான் அப்படின்ட்டு சொல்ல ஜிம்மன் தான் அப்படியே வரான். உனக்கு என்ன உன் வீடை காலி பண்ண சொன்னால் பண்ண முடியாதா? நீங்கள் யார்? என்ன பெரிய ரவுடியா? பெரிய ரவுடியாக இருந்தால் நாங்கள் பயந்துருவோமா? இங்கே பாருங்க, நான் ஒன்று இந்த ஹோட்டலில் சும்மா கிடையாது. அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இருக்க எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னால் நான் பண்ணுமா? அங்கேருந்து எல்லாரும் காலி பண்ணிட்டு தானே போனாங்க. உனக்கு மட்டும் என்ன தனியாரியா இல்லை? நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். ஒரு பொண்ணா அந்த இதுக்கெல்லாம் இம்பூட் திமிரு. ஒழுங்கு மரியாதையா அதை காலி பண்ணு. இதுக்கப்புறமா அங்கே என் மச்சான் மட்டும்தான் இருப்பான். உங்கள் மச்சான் மட்டும் இருக்கணும்னா நீங்கள் புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து அதை ஃபுல்லாக நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி அங்கே இருக்கவங்கள அத்துமாரி வெளியே அனுப்பக்கூடாது. டைம் பார்த்தீங்களா? நைட்டு 8 o'clock. இந்த டைமில் நான் எங்கே போகிறது? அடிங்க அங்கே ஜிம்மனுக்கு தான் ஒரு கால் வருது. இல்லடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் தான் ஹலோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க வந்து சொன்ன உடனே நாங்கள் காலி பண்ணோமா? எவ்வளோ திமிரு! ஐயோ அம்மா. ஹலோ அம்மா, சாரிம்மா மியூட் பண்ணிட்டேன். ஹோட்டலில் தான் இருக்கேன். இல்லைம்மா சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ராமியோண்ணா எனக்கு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே ஓகே திட்டாதீங்கம்மா. சரி நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்க. அப்புறமா லவ் யூ. இல்லை நான் சும்மா தான் இருக்கேன், கொஞ்சம் கீழே வந்தேன் அதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்சா தான் டவுன்கிட்ட கால் பேசிகிட்ருக்கான். ஸோ இப்படி அந்த பக்கம் ஆக்சுவலாக அங்கே ஒரு சவத்தில் சாஞ்ச மாதிரி ஜங்குக் தான் அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டுருக்கான். ஓகேம்மா, இட்ஸ் ஆல்ரெடி லேட்டு, நீங்கள் போயிட்டு தூங்குங்க, நான் உங்களுக்கு மார்னிங் கூப்பிட்றேன். ஓகே குட் நைட், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறா. எங்கே போனாங்க? இன்னும் வரல. காடு அப்படின்னு சொல்லிட்டு எல்சா போக பார்க்க பாடிகள்லாம் வந்து பிளாக் பண்ணுறாங்க. போகக்கூடாது எங்கள் பாஸ் பேசாமல். எவன்டாவா முட்டை இப்போ சிக்கத்தன் வையே கொல்லனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உங்களுக்கு பண்ண வேலை இல்லாமல் இருக்கேன் நான் சும்மா கால் பேசிக்கிட்டு. உன் பாஸ் எப்போயா வருவான்? கால் பேசிகிட்ருக்காரு. வருவார் 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 வருவார். எனக்கு பசிக்குது வேறு. ஹே, ரொம்ப நேரமாக செவத்துக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காரு. அவர் யார்? அவர் எங்கள் பெரிய பாஸ். ஓ பெரிய பாஸா? ஆமாம். சரி உங்கள் பெரிய பாஸ் கிட்ட நான் போய் பேசவா? அதெல்லாம் பேசக்கூடாது, அவர் ரொம்ப கோவக்காரர். என்ன கோவக்காரரா? ஆமாம் கோவக்காரர், அதில் பேச முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெயிட் பண்ணுறா. பட் இந்த பக்கம் ஜிம்மன் வந்த மாதிரி தெரியல. அவளுக்கு ரொம்ப கோவம் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே திரும்பி போக பார்க்க அக்கின்னு வந்து பாடி பேக் பண்ணுறாங்க. என்னையா வேணும் உனக்கு? என்னை போகவும் விட மாட்ட, நிற்க சொல்லி சாவடிக்கிற. டைம் பார்த்தியா? ஆல்ரெடி 30 minutes போயிடுச்சு. எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு தயவு செஞ்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுட்ருக்கேன். அங்கே ஜங்குக்கு தான் அந்த சவுண்ட் கேட்டே இருக்குது. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. செவனா என்ன பிரச்சனை? பாஸ் ஒன்றும் இல்லை பாஸ், அது ஒரு பொண்ணு, அதை நான் பார்த்துக்கிறேன் பாஸ். என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை பாஸ் அது ஹோய் நான் சொல்கிறேன், ஏன் இந்த பக்கம் திரும்ப மாட்டிங்களா? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? எனக்கா என்னோட டைம் வேணும். ஆல்ரெடி 30 minutes முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னோட டைமை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லு. இந்த மாதிரி பேச்சலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓ நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன கடவுளா இல்லை பெரிய சிஎம்மா? அப்படியா? வார்த்தை வந்து பேசு. அவர் யார் தனியாக பேசிகிட்டு இருக்க? நீ பாய் மூட்டை மொட்டை அப்படின்ட்டு அந்த மொட்டை மண்டை மேலே ஒரு கொட்டு வைக்கிறா. என்ன பண்ணுற பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ போயிட்டு ஜேக்கியோட ஷோல்டரில் அப்படியே பேட் பண்ணுறா. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட தான் பேசுகிறேன், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப முடியுமா அப்படின்ட்டு கேட்க இவன் தட்டும்போது ஆக்சுவலாக அவனே ஒரு மாதிரி இருந்திருப்பான். அவன் கையில் இருந்த அந்த வாலெட் ப்ளஸ் மொபைலு அப்படியே கீழே விழுந்துருது. என்னாச்சு? எதுக்கு இப்போ இப்படி கீழே போடுறீங்க?
அப்படின்ட்டு கீழே விழுந்த அந்த வாலட்டையும் மொபைலையும் எல்சா தான் லைக் கீழே உட்காந்து எடுத்துட்டு இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டு கொடுக்க இப்போ டக்குன்னு ஜங்குக்கு தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிட்டு டக்குன்னு அந்த வாலெட்டை பிடுங்குறான். ஸோ பிடுங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சம்திங் மிஸ்ஸிங். எங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு லைக் சர்ச் பண்ணுறான். என்னாச்சு சார், என்ன தேடுறீங்க சார், எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. இப்போ அப்படியே எழுதாதான் அவள் காலுக்கிட்ட பார்க்குறா. ஆக்சுவலாக குட்டியாக ஒரு பிக்சரு லைக் பேக் சைடாக திரும்பி இருக்கு. இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு ஆக்சுவலாக அப்படியே திருப்பி பார்க்க போகிறா. டக்குன்னு ஜங்குக் தான் அவள் கையிலேருந்து அந்த பிக்சரை பிடுங்குறான். என்னாச்சு? ஸோ அந்த பக்கம் அந்த பிக்சரை வாங்கின ஜங்குக் லைக் அந்த ஒரு மாதிரி அப்படியே தொடக்கிறான். டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி உஃப்னு ஊற்றிட்டு அவன் செஸ் கிட்ட வச்சு அப்படியே டக்குன்னு தொடச்சிட்டு அப்படியே மெதுவாக அவன் அந்த தம் ஃபிகரை வச்சு அழகாக அந்த லைக் பாஸ்போர்ட் சைஸ் பிக்சர் தான் அது அப்படியே லைக் தடவி பார்க்குறான். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு நம்ம எல்சா தான் லைக் பேக்கில் தானே நின்றுருப்பா. அப்படியே எட்டி பார்க்குறா. ஸோ பார்க்கும்போது லைக் இங்கே ஒரு சவுண்ட் தான் கேட்குது. ஆக்சுவலாக ஒரு மாதிரி பீப் சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறா. பார்த்தா ஜங்கோட வாட்சில் இருந்தான். அந்த வாட்சில் அப்நார்மல்ட்டு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அப்நார்மலா சார், ஐ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இப்போது அப்படியே ஜேகே ஆக்சுவலாக கீழே விழலை, அவனால் நிற்க முடியல. இப்போ அப்படியே ஒரு கையை பக்கத்தில் இருக்க வேலில் பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு லெக்கை மட்டும் வச்சு லைக் கீழே முட்டி போட்ட மாதிரி விழறான். ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்சா தான் லைக் அவளும் ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு முட்டி போட்டுட்டு லைக் ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு குனிஞ்சிருக்க அவனோட தலையை ஸ்ட்ரெயிட்டாக நிமித்திட்டு சார் ஐ ஓகே அப்படின்ட்டு சொல்ல இப்போ ஜங்குக்கா மெதுவாக அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஓகே ஃப்ளவர்ஸ், நான் செகண்ட் பார்ட்டை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்குள்ளே இப்போவும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன நீங்கள் தேங்க காட்டவே இல்லை, என்ன நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு மட்டும்தான் காட்டுறீங்க, அதுவும் என்னென்னமோ பண்ணுறீங்க, தேக்குக் மொமெண்ட்ஸே இல்லையே, தேங்கும் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு தோணும். நான் ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு தந்துடுறேன். ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கணும், பட் என்னால் முடியல, இப்போது தான் தரணும்னு தோணுது. டேக்குக் மொமெண்ட்ஸ் மட்டும் வேணும்னு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபேரியோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ் மட்டும் இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுவேன், அப்பா பையனுக்குள்ள பாண்டு, அப்பா பொண்ணுக்குள்ள பாண்டு, சம்திங் அந்த மாதிரி நிறைய எமோஷன் இருக்கும். இந்த எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் மெயின்லி ஃபோக்கஸு பிரின்சஸ் அண்ட் அவங்களோட அப்பா. ஸோ அந்த பாண்டை நான் அழகாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொலைஞ்சு போன அம்மா அப்பாவோட காதலை அவரோட பொண்ணு தேடி எடுக்கணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட மெயின் ஃபோக்கஸ். அப்போது ஃபர்ஸ்ட்லேயே கண்டிப்பாக டேக்கோட மொமெண்ட்ஸ் வராது, உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். அதான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். நம்பி என்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேரி உங்களை எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோ பொறுமை இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் இட். தென் இதை நான் எனக்காக கொடுக்குறேன். பிகாஸ் வியூஸ் வராட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லைக்ஸ் வராட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் தரேன். தென் ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ப்ளோட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கும் புதுசாக இருக்கலாம் மேபி. ஸோ பிடிச்சிருக்கா இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டே நைட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் கிடைக்கவே இல்லை சுத்தமாக, எப்போது ஸ்டார்ட் பண்ணி எப்போது முடிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு கொடுக்க முடியல, டிலே ஆகிடுச்சு, சாரி. தென் நெக்ஸ்ட் பார்ட்டை சூன் போட ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சூன் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ளவர்ஸ், பாய். சாராமிதா.